போன வாரத்துல சாட்டர்டே போன வாரம் நல்ல பேட்டிங் ரெக்கார்ட் பண்றாங்க. டிவி முடிச்சிட்டு வெளிய வந்து சரி வீடியோ போடுங்க. பவுலிங் மட்டும் தான் போட்டேன். இவன் ரெக்கார்ட் பண்ணாங்கல ஸ்ரீராம். அவன் ரெக்கார்ட் பண்ணி ஏதோ பிரச்சனை ஆயிச்சு அப்படினா. செஞ்சுரி அடிச்சு ரெக்கார்ட் பண்ணல. அவனோ செஞ்சுரி அடிச்சு. ரொம்ப ஹைட் போயிடுச்சு. அதான் அவன் ரெக்கார்ட் பண்ணலங்க. அவன் ரெக்கார்ட் பண்ணா நடுவுல நின்னுச்சு. அது ரீக்கரா. சொல்லு தினேஷ். அப்புறமா இன்னொன்னு போயிடு. சரி ஒரு 3 செட் பூரி வாங்கிட்டு வா. தினேஷ்க்கு இவனுக்கு ஒரு செட் இட்லி வாங்கிட்டு வா. அப்புறம் யார் வேற யாருக்கு இட்லி வேணும்? இன்னொரு செட். 4 செட் பூரி வாங்கிட்டு வந்துரு. அப்புறம் ஒரு 3 இட்லி. அவ்வளோ ஓகே. 3 இட்லி இல்லை. அதெல்லாம் வச்சுருக்கா விட்டா கையிலே விட்டுருவோம். வேணா பேக் ஃபுட் வேணாம். ஃப்ரண்ட்லி ஆடு. இல்லை குட்லி விடு. நார்மலா ஊர்ல ஆடிட்டு இருக்கோம். லீவ் வந்ததுனால கேமரா முன்னாடி நிற்கிறேன். இங்கே பாரு பேட்ஸ்மேன் முன்னாடி நிற்கிறான். இது என்னோட ஃபர்ஸ்ட் நியூ பால்ரா. நல்லா நியூ பால் ஸ்ரீராம் நல்லா ஃபாஸ்டா போடுறான். என்ன ஆடிட்டு இருந்தான் இவன்? அது அங்க தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இன்சைட் எட்ஜ் தான் நினைக்கிறேன். போது பேக் ஸ்டார்ட் எங்க போறாங்க? பால்னா கீழ வந்து ஒரு ஃபீல்டர் முன்னாடி நம்ம தெரியல. இல்ல இன்சைட் எட்ஜ் தானே? இல்ல இன்சைட் எட்ஜ் தான். இல்ல பின்ன அவ்வளவு ஹைட்டுக்கு வந்து பின்ன ஸ்டெம்ப்ல போய் இன்சைட் எட்ஜ் குட்லன் பால் பேக் ஃபுட்ல போய் ஏதோ அடிக்க ஸ்லாக் அடிக்க போயிட்டு அதான் இன்சைட் எட்ஜ் போல்ட் தான். இல்ல பால் லோ. இன்சைட் எட்ஜ் எல்லாம் பத்த வைக்கல. இன்சைட் எட்ஜ்ல சம பவுன்ஸ்ல வந்து ஏடாச்சு லோகு போடா தூரம் லோகடா. அவன் இன்சைட் எட்ஜ் வந்தா இங்க போகுது. அதான் இன்சைட் எட்ஜ் தானே? அதான் இன்சைட் எட்ஜ். நீங்க உனக்கு பவுலிங் தம்பி முதல்ல உள்ளே போய்ட்டான். அதுக்கு ஒரு ஓவர்ல பண்ணா அம்பையர் திட்டுவான் பாத்தீங்க. அந்த அண்ணன் தான் பவுலர் அண்ணா. யார் பேட்டுது? அப்படியா? அது எம்ஆர்எஃப் தானே இருக்கும். இன்னொன்னு இது வந்து எங்கள மாதிரி பேட்ஸ்மேன் வந்து பேட்ஸ்மேன். ஆமா கிராஃபிட்டி மாதிரி 360 கிளாஸ் ஸ்கை. ஹசியோட பேட் இன்னொரு கடா அது துவைச்சா அஸ்வின் கொடுத்துடு. அஸ்வின் பேட்டில் அஸ்வின் அடி. அது பார்க்க ஆனால் அவ்வளோ பேட் மாதிரி தெரியல. ஆனால் அடிச்சா பயங்கரமாக போகுது. அசியோட சீசன் சீசன் பண்ணி எங்கடா ஐடியா வேணாண்டா மெதுவா போ. துணி இருக்கு. அதுதான் சொன்னான். இதுதான் போனேன். இந்த கை இதையும் வச்சிருந்தேன். கை இதை வச்சிருந்தேன். ஸ்விங் ஆச்சா? லைட்டா இந்த ஓவரும் லைட்டா கொஞ்சம் யார் ஜெயிப்பாங்க? ரிலீஸ் யார் ஜெயிக்க போறாங்க? லைட்டா மாத்தி பாருங்க. நல்லா எஃபெக்டிவா இருக்கு. நல்லா கையே ரிலீஸ் பண்ணு. ஒரு ரன் ஜேபி மாதிரி
bowling கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்களா? என்னடா ஒரு ரைவல் bowling போட இன்னும் வரலையா? இல்ல, இங்க ஒரு மறந்து போட்டானே இருக்காங்க, already ஒருத்தவங்க அது உங்க rival தான். தீபே சொன்னானே தீபேஷ் 1 ஓவர் நம்ம 10. அண்ணாண்ட ஒரு அண்ணன் கேப் போட்டு பக்கத்துல இருக்காங்க. அவங்க அது 3 ஓவர்ல கொடுத்துறேன். உங்களுக்கு என்ன ரைட்ஸ் அப்புறமா இங்க கவர்லயே ஒரு அண்ணன் நிக்கிறாங்க. அப்புறமா அந்த அண்ணன் சின்ன பையன் நான் இருக்கான். ஒரே நிமிஷம் கொடுங்க. 41. அவன் போடுவான். இதே போட வந்துச்சு. சரிட்டு வா. கோ. பின்னா. அப்புறம் சீரா இவன் தான் கொடுத்துப்பான்னு நினைக்கிறேன். சர்மா ஏதாவது போய் பைஸ் போட்டு பைஸ்ல போயிருக்கும்டா விக்கெட். வைடு மாதிரி போ உள்ள வரும். விக்னேஷ்னா இந்த டிஎஸ்சி அப்படியே பாஸ் பண்ணுங்க. விக்கெட். அண்ணா இல்லையா தீபேஷ் இங்க பிச்சாய் இல்ல புரியல. இங்க தான் பேட்ஸ்மேன்னா அதனால 10. இங்க பிச்சாய் ஓ. சர்மா என்ன தேவை போட்டிருப்பான். இங்க என்ன ஒரு நிமிஷம். இப்படி தானே போடுற போடுவேன். மாதிரி நான் ஓவர்ல 38 போச்சு. அதான் அதான். அந்த கடைசி Last முன்னாடி லாஸ்ட் ஓவர் ஒரு 4 போச்சு. அதுக்கு முன்னாடி 16 ரன்ஸ் போச்சு. 16 போச்சா? அவ்வளவுதான் போச்சு. 2 போச்சு. நைஸ் ஷாட் நான் நைஸ் 16 plus 10 எவ்வளோ? 26 ஆயிடுச்சுல? லாஸ்ட் ஒரு 10 ரன்ஸ் போச்சா? இல்ல நீ ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் 10 ரன் தானே. அது தெரியல சும்மா சொன்னேன். ஓடலாம் ஈஸி தான். அதனால ஃபீலிங் செட் பண்ண மாட்டாங்க. பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுங்க. That's what she said. ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு முன்னாடி அந்த மேல அந்த கடைசி அவங்க பேட்ச் பண்ணாங்க. சின்ன தம்பியை பார்த்து புரிய வச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 7 ரன்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு 17 ரன்ஸ். 24. சரி என்ன டீம்? அப்போ 12. 12 ரன்ஸ் 4 ஓவர்ஸ்ல. அந்த பைக்கை இங்கே எடுத்துட்டு வந்துடலாம்ல. அவங்க பைக் இவன் பைக் அண்ணனா யாரு இவன்? நான் அந்த டயலாக் இல்ல ஏன்னா டப்பு நான் அண்ணன் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு இது வடிவில் டயலாக் Kadapa is playing. என்னடா பொசுக்கு போயிருந்துச்சா? அதான் போசிக்கு நான் அண்ணன் இப்படி சொல்லிட்டேன் Power hitters. பவர் ஹிட்டர் இந்த டீம் ஒரு அண்ணன் வந்து டக்கு நாக் ஆனாங்க. அண்ணனும் தெரியல. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாங்க. ஆமா. ஓ சர்மா வெளியே நிக்கானா? Shot. நல்ல full length. 6 6. வேணா ரிஸ்க் வேணாம். கொள்ளுதாண்டா இருந்துச்சு. அக்ஷய் என்ன இங்கேயும் கொள்ளுதான் இருந்துச்சு. கடைசியில் ஒரு பயம் வந்தேன். அக்ஷய் அதான் பார்த்தேன். ஆனா யாரு? அது பிளாக் கேஷஸ்ல இருந்தானே வந்தானே. ஆஃப் ஸ்பின் போட்டாங்க. பிளாக் கேஷஸ்க்கு ஆடுனது இல்ல அதனால எனக்கு தெரியாது. இல்ல, நான் ஒரே என்னடா ஒரு கேம் ஆடி இருக்கேன். அந்த ஏரிக்கார ஓரமா இருந்தானே. உன் பர்த்டே அப்போ. கரெக்ட். ஆமா அதான் அந்த ஒரு கேம். அந்த கேம் கவனம் இல்ல. இல்ல அது நான் இல்ல. அஸ்வின் இருந்தான்டா. யாருன்னா இருந்தா அக்ஷய் இருந்தானா? அக்ஷய் இல்ல. அவன் இல்லையா? கேக்லாம் சாப்பிட்டேன். அதான் ஞாபகம் இருக்கு. ஆமா நல்லதா இருந்துச்சு. 6 மணிக்கு சூப்பரா இருந்துச்சு. அவங்களா நான் மழை பெய்யுமோன்னு மாதிரிக்கிட்டே தான் வண்டி விட்டு வந்தேன். நமக்கு மழை இருந்தாலும் பிரச்சனை இல்லையா? அதானே அப்பதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். வண்டி இல்லை, மேட்ச் கேன்சல் ஆகி போச்சுண்ணே. கேன்சல் ஆகாதடா. ஒரு அரை மணி நேரம். இங்க தண்ணி தான் சீக்கிரம் போயிடும். அப்படியா? ஒரு 1/2 மணி நேரம் பெஞ்சுன்னா அங்கே சோழி முடிஞ்சு. ஆடி பேஸ்தான். ஏய் உங்க அண்ணன் தண்ணி எடுத்து போறாரு அஸ்வின். நானா அது மண்டையில் வாங்கினாரா? மண்டையில தான் வாங்க. எடுத்து போவா. சும்மா எடுத்துட்டு போய் கொஞ்சம் தண்ணி கொடு. ஆக்ஷன் பண்ணு. ஆமா கன்கஷன் டெஸ்ட் பண்ணிட்டு வா. சீக்கிரம் போடா. நான் இப்ப ரைட்ல இருக்கு. அவன் அப்பதானே பாயிண்ட் எடுத்துட்டு போ. போ. ஒண்ணு போதும். போ. ஓடு.
not prepared to handle such situation. விவிகே பால் வந்துருச்சுண்ணா, பால் வந்துருச்சு. தண்ணி குடிங்க. பால் வந்துருச்சு. ஏய், 1 2 3 4 யார் அவனா? Concuss 16 அடிச்சவனா? அது வந்து கீப்பர் கேட்டிருப்பாரு. மண்டையில அடிச்சு ஹெல்மெட்ல அடிச்சிருந்தாங்க. Third over. ஆமா பால் போற 16 அடிச்சாங்க. கீப்பர் அங்க எடுத்து 9 ரன்ஸ் போட்டான். யாரு இப்போ ஃபோர்த் போச்சு. டிஃபென்ஸ்ல இங்க ஜிபேஸ்னா என்ன? அவன் ஜிபேஸ் 10 ரன்ஸ். ஒரு தான் போட்டுருக்கான். ஆடி. அவனை போய் கொஞ்சம் சேர் பண்றியா? போயிட்டு போடுறா இப்போ போடுறா அப்படின்னு 2 பேர் சண்டை போடுவாங்க. அவன் போடுவான், வைடு போடுவான். அது அண்ணன் ரெக்கார்ட் பண்ணாரு. பார்ட் 2 நான் என்ன உங்களுக்கு என்ன நீங்க போய் சண்டை போடுங்க. ஏய் நீ போயிட்டு சேர் அப் பண்றா அவன் சண்டை போடுவான்டா. அவன் போடுறது போட்டோம். அதான் ஹாஸ்டல்லாம் பார்த்து காம்பஸ்லாம் வச்சுட்டு கால்குலேஷன் பண்ணுறாங்க. நல்ல ஷாட். பிளேட் ஓய் பீட்டர் போன மேட்ச்ல அவன் தான் ஒயிட் பாயிண்ட் மாதிரி ஏதோ 2 விக்கெட்டுக்கு வரை 7 ரன் தான் கொடுத்தாங்க. மாத்திட்டு bowling போட்டு அவர்தான் bowling 4 ஓவர் போட்டோம். ஓ ஃபீல்டர் வச்சிருக்காங்களா? டிக்கெட் வச்சிருக்காங்க. அவன் லெக் சைடில் ஒரு 2 ஃபீல்டர் தான். அந்த சின்ன பையனும் ரெட் கேப். இல்ல ஓகே உள்ள 7 பேர் ஆஃப் சைடு. அதில் 5 பேர் பேன் ஸ்கொயர். நம்மளும் இந்த மாதிரி வச்சிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி பண்ணி போட்டுருக்க மாட்டோம். டியூட் வி காட் குட் பவர் பிளே. அப்படின்னா நாங்கள் இல்ல இல்ல அவங்க மிடில் ஓவர்ஸ்ல மிடில் ஓவர்ஸ் யாரும் எப்படி இருப்பா? இல்ல வைக்கலாம். அவங்க வந்து அந்த பேட்ஸ்மேன் தவிர ஸ்ட்ரைட்டா யாருமே அடிக்கவே இல்லை ஸ்கோர். அதுவும் எதிர்பார்க்கல, யாருமே அடிக்கல அவங்க அந்த பேட்ஸ்மேன் தவிர. பின்னாடி மட்டும் வச்சிருந்து அக்ரெசிவா வச்சிருந்தா சிங்கிள் மட்டும் தான் ரெடி பண்ணாரு. 54 பால் 39. ஆமா பார்த்தேன். யார் லெஃப்ட் அருண். அருண் வெளியான். அருண் அன்பு அவுட் ஆயிட்டாரு. இன்னைக்கு ஆடும் ஒரு ஆட்டம் அவுட் ஆயிட்டாரா? ஆமால 8 பால்ல அவுட் ஆயிட்டாரு. ஸ்ரீதர் நான் என்ன சொல்லியிருக்கோம்? நான் இங்கே சர்ச் வச்சிருக்கேன். என்ன பேட் பண்ணு. இவ்வளோ வெயிட். ஓப்பன் நினைச்சு அனுப்பி என்னோட ஆவரேஜே கம்மி பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? நீ என்ன ஷாட்டா? பேக் ஆஃப் ஃப்ரண்ட் ஸ்டார்ட் பேக் ஆஃப்ல ஷார்ட் ஆஃப்ல ஃப்ரண்ட்ல வந்து டிஃபென்ஸ் போட்டு அடிக்க சொன்னாங்க. இல்ல ஷார்ட்டா வந்து ஷார்ட்டாக தானே வந்து கரெக்ட் தான் அடிக்கிறது போய் நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பாலே வந்து அவனுக்கு இது எடுத்து கொடுத்தனா இப்படி நீ இன்னும் பால் பேட்ல இன்னும் வாங்கல. ஃபர்ஸ்ட் பால் மிடில் மிட் பண்ணிச்சுன்னா வெயிட் பண்ணி பார்ட்னர்ஷிப் தான் போட சொன்னாங்க. நாங்களே என்ஜாய் பண்ணி தான் இருக்கோம். யார் போன உடனே போற கேட்டோம். நீ அந்த ஓவர் டொக்கு வச்சிருந்தா கூட யாரும் இல்லை. யார் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் பவுலிங் நான் போட்டேன். அவன் ஏதோ எதிர்பார்த்தான் பெட்டரா. நல்லா போட்டு ஏன் மாட்டான் அதுதான் இருந்தான் அவன். இப்போ என்னாச்சு? போன வாரம் கையில் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. வேலை பிடிக்கிறேன். லோகோ வந்துட்டு சூப்பராக கவர்ஸை ஃபில் பண்ணிட்டு இருந்தான். அவனை வந்துட்டு பேக்வர்ட் பண்ண மாற்றி பையன் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தான். நீங்கள் ஃபில் பண்ணி ஸ்ட்ரகிள்ல பண்றான். ஓடி வந்து பிடிக்கிறான்டா. அவனோட அவசரப்படுறான். பேட்டிங் அது தேவையே இல்லை. நீங்கள் அவன் ஃபார்மே யூஸ் அவன் ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர் கூட பார்த்து வச்சுக்கோயேன். அவன் ரன் ஓடிடுறாங்களா, ம் அவன் என்ன பண்றான்டா பால் வந்து சீக்கிரம் அடிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்றானே தவிர கலெக்ட் பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறான். சிட்
ஓவருக்கு ஒரு ரன் அடிச்சாரு. அப்போ 4 வந்துரும் முடிஞ்சு பாலுக்கு ஒரு ரன் அடிச்சாரு. கிளியோ 80 from அவர் தான் டான்ஸ் பண்ணுங்க அண்ணா அண்ணா ஏன் எடுத்து குடிக்கிட்டு எது சும்மா இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. ஓ கப்பில் வாங்கி அப்படி வச்சுட்டு போயிருக்கா? இங்கே வச்சு வேணா அந்த அக்காவை வச்சுட்டு போயிட்டாங்க. ஏன் அந்த பேஸ்கெட்டோட இருக்கேம்மா. அவங்க பே பண்ணியிருக்காங்க. விளாட்டு வந்து கேனர் வச்சிருக்காங்க உள்ளார. கேனர். அதெல்லாம் பே பண்ண மாட்டோம் ஓ ஓகே இந்த மாதிரி வாங்கிட்டு அண்ணா ஒரே ஒரு அவங்க வேற அங்க இருக்கிற எல்லா மொழியும் விட்டீங்கன்னா இல்லைன்னா பின்னாடிடா அங்கே வந்து எவ்வளோ நாள் இங்கே மேட்ச் விளாட்றீங்க நீங்கள்? இல்லை இல்லையே பின்னாடி 15 பாம்பு இருக்கும். பாம்புலாம் பார்த்துக்கலாம் ஹைரஸ் இல்லை எவ்வளோ நாளைக்கு விளாட்றீங்க? பாம்புலாம் எல்லாம் காலேஜ்லேயும் இருக்கும் இந்த டீம் எவ்வளோ நாளைக்கு விளாட்றீங்க? இல்லை இங்கே தான் இங்கே ரெகுலராக பாம்பு விளாடுவாங்க. இருக்கும்ல வீக்கெண்ட் சம்மர் இல்லையா இந்த கிரவுண்டில் யூஸ்வலாக விளாடுவீங்க. நிறைய விளாடுவீங்களா? இருக்கும் மங்கீஸ்லாம் இருக்கும் பன்னி நான் இருக்கும் கோட் பார்த்ததுல இருக்கும் இருந்து ரெண்டே பன்னிலாம் பாம்பு தான் நான் எல்லா சைடும் பார்ப்பேன் பாம்பெல்லாம் பார்த்து நான் ஆமா மேபி கொஞ்சம் உள்ள இருக்கிற சிட்டினால மேபி இருக்காது இல்ல அது பேர்லாம் ஃபீல்டு தான்டா அந்த மாம்பாக்கம் சரி பாம்புலாம் வந்துடும் உள்ள இது வரும். எப்படி வரும்? எப்படிடா வரும்? செவுரு ஏறி செவுரு ஏறி எப்படிடா பாம்பு வரும்? செவுரு ஏறிலாம் வரும் செவரி ஏரிலாம் ஈஸியா வரும் பாம்புலாம் சரி ஆனா வரல. இது கண்டிப்பா இருக்கும் ஆனா இல்லடா நான் 4 ஹாஸ்டல்ஸ் பார்த்துருப்பாங்கடா கண்டிப்பா நானும் ஹாஸ்டல் தானே எல்லாம் நானும் பார்க்க மாட்டேன் ஹாஸ்டல்ல 3 மாசம் இருந்தேன். இருந்தியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 3 மாசத்துல என்ன பண்ண எது 3 மாசம் இருந்த சும்மா ஒரு வைப்ஸ். சாப்பாடா? சிக்கன் சாப்பிட்றான் கொட்டாம சாப்பிடு ஒன்று தான் வாங்கிட்டு வந்து அவனுக்கு என்ன கேட்டோம்? நம்ம ஐட்டம் இருக்காங்க. போயிட்டு நம்ம மறந்துட்டோம். இல்ல பரவாயில்ல. தம்பியை போய் வாங்கிட்டு நான் வந்து வந்துட்டேன்ல. He'll go buy for his பால் அப்படியே ஓகே சரி நான் கேப்டன்ஸ் வரலாம். ஓடி சார். ஏய் அவருக்கு கார் இருக்குடா. அவர் வந்துருவாருடா. அவர் உன்னை தனியா விடுறதா யோசிச்சுட்டு இருக்காரு. மதனா ஓடலாம் ஜாக் பண்ணிட்டே போலாம் பாருங்க. டபுள்ல என்னடா வேணாட்டாங்க. இல்லை 2 தான் கிளைம் பண்ணி ஒன்றாங்க. லைன் அதான் வந்துட்டாங்க. தோசை அப்படியே ஸ்ரீராம் ஒரு நிமிஷம். குட்டி பையா தண்ணி போட்டோம். எத்தனாவது படிக்கிற? 7th என்ன குட்டி பேஸ். ஆனுவல் லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இல்லடா நீ தான்டா ஐ மீன் சம்மர் ஹாலிடேஸ். நீ தான் இங்கிலீஷ் 14 நாள் ஆச்சு. 2003 அன்னைக்கு ஸ்கூல் ரீ ஓப்பன். லீவன் சார் லோக்னா இது கோல்டா. இல்லை ஹிப்பு ஸ்லெட்ச் பண்றாங்க ரைட் வாடா ஸ்ரீராம் அட சீசே வா தோசை உங்க வேணா நான் நீங்க சும்மா இருங்க. நான் போறேன் நான் கொஞ்சம் பாட்டில் போடணும் இல்லைன்னா இது இந்த நீ சாப்பிட்டு வந்து சாப்பிடுவோம். தேங்க்யூ. ஓடி பார்த்து வா ஏய் லேட்டா வந்துட்டு 130 உள்ளது இல்ல இல்ல. நீ பேட்டிங் வந்தியாடா? இல்ல அந்த குட்டி பையன் குட்டி அவன் அவன் தான் அப்படிங்க. சேம் தான் 8வது ஏபி போட்டோஸ்ல சக்னி ஏபி போடுற ஸ்பீட் அடி அடி நான் வரேன் அவங்க கோல். இல்லடா அது கொஞ்சம் ஸ்லோவா அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் போடுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்காம ஓய் இது ஒரு எக்ஸ்ட்ரா பை. வேற ஃபோன் வந்து 130 ப்ராப்ளம் இருக்கு இன்னும் 3 வாரம் நீங்க ஒரு 25 ஓவர்ஸ் 130 ஆச்சாலே போதும். 25 அவன் ஜெயிச்சிருவான் ஜெயிச்சிருவான் 25 போகும்போது இப்போ திடீர்னு பாக்ஸ் தொடர்ந்து ரெண்டு நியூ பால் செட் பண்ணி கஷ்டம் அது அவங்க நல்லா ஆடுவாங்க போயிட்டு நமக்குடா
அண்ணனுக்குடா என்ன பண்ணுறது? நான் வச்சுப்பேன்டா ஒரு சைட் பண்ணி பால் வச்சு ஃபைவ் ஓவர்ஸ் அப்போ ரன் தெரியுமா நான் 40 ஷைன் பண்ணி அப்படியே 40 வச்சுக்கலாம். சைன் பண்ணால் அப்படி தானே ஆகும். மாடு இந்த மாடு ரோட்லையா என்னாச்சு? ஆமால அந்த ட்ரக் அந்த மாடு சேஸ் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ரன் எவ்வளோ? 4 hours 5 hours 5 hours. எங்க இருக்கடா 30 அடிச்சோம் இந்த சைடு 2 runs different. போன வாரமா அங்க வாங்குனீங்க எவ்வளோ விக்கெட் டிஃபரன்ஸ்? இந்த போன வாரம் லக்ஷ்மி எங்க வீட்டுக்கு எவ்வளோ வருங்க போன வாரம் நான் தான் சொன்னேன் லக்ஷ்மி நாங்க பவர் பிளேல இருந்து 3 தான் விட்டோம். இல்லை 4 அது வந்து இந்த ஆப்போசிட். அதாவது இப்ப நம்ம வெளிய மெயின் ரோட் போயிட்டு யூட்டன் எடுத்தா வந்தோம். விக்கெட்ஸ் தான் முக்கியம். இவனும் அதே தான் சொல்றான் பொதுவாக ஒரு ஆனா முனியாண்டி வில்லஸ் அவங்க சொல்றது வேற. ஃபார்மேட் 25 over. முனியாண்டி அதிகமாக விக்கெட் தான் இப்போ. யூட்டர்ன்ல லெஃப்ட்ல ஆமாம் இன்னைக்கு எனக்கும் சேர்த்து அது என்னன்னு தெரியல. இந்த ஓவர் 6 ரெஸ்பான்சிபிள் ஆடுறாரு. எல்லா பேட்ஸும் நாங்க தள்ளி விட்டீங்களா இல்ல, இல்ல, அதான் சொல்றேன். தள்ளியும் வந்து நான் 140 தான் அடிச்சிருக்கீங்க அவருக்கு தெரியும் இங்கே ஏதாவது டிஃபென்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒரு புடி சாப்பிட்டியா 5 நாள் இருந்தா ஓட்டு எஸ் ஸ்ரீகாந்த் ஒரு புடி சாப்பிட்டேன் ஷாட் அவ்வளோதான். இந்த மாதிரி ஓவர் இன்ஃபீல்ட் ஆனாலே 4 தான். இருக்கு போதுமா நான் 2 செட் அவ்வளோதான். அங்கே எங்கே 4 போதும். மேட்ச் டன் மேட்ச் டன். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பூரி இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா அப்படிதானே 4 செட்டு பூரி வந்துட்டு இன்சைட் ஓ ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு லாஸ்ட் அது ஹிட் அவுட் ஆனால் நியூ பேட்ஸ்மேன். அண்ணா பட் ஆனா நீங்க bet. ஸோ இந்த டீம்ல 2 டக்கு நான் ஒரு டக்கு அந்த டீமில் 2 டக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஐ வென் யார் அவங்க தான் ஒரு ஓப்பனர் டக்கு நான் அந்த டீமில் 2 ஓப்பனர் டக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஐ வென் எஸ் சென்சிபிள் அதெல்லாம் என்ன ஞாபகம் வா ஒரு போல் ஒரு ஏண்டா நாலு ரன் அடிச்சிருந்தா தானே வேணும் கிரிக்கெட் அப்படிதான். எல்லா மேட்சும் அடிக்க முடியாது, எல்லா இதுவும் பண்ண முடியாது. நான் கூட ஊர்ல ஒரு வாட்டி கூட ஆட விட மாட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சது. அதேதான் இதே நான் 6ல 6 அப்படியே 10 ரன். உனக்கு மிகவும் வந்து ஃப்ரெஷ் 10 ரன். எவ்வளோ வேணும் வந்துக்கிட்டு இருக்கு. நீ வாடி மாதிரி தெரியலையா ஃபுல்லானியா இன்சைடு ஜெயிச்சு இல்ல டார்கெட் கம்மியா இருந்தது. அங்க இங்க ஒரு ஓவர் கஷ்டமே அது போகும். அவ்வளோ வேகமாக ஒரு 5 ஓவருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு இல்ல இல்ல ஷார்ட் ஆம் ஜாப் கூட இது கஷ்டம் தான். ஆடுவோம் ஷார்ட் ஆம் ஜாப் ஆனா 5 ஓவர்ல ஒரு 2 ஓவர் கஷ்டம் போகும். தலைவர் வந்து ஆச்சாரி 5 ஓவர்ல 2 ஓவர். ஐயோ சரி விடுங்க நான் இல்ல எனக்கு இல்லடா உங்க ஆள் கோச் தான் அங்க டென்ஷன் வாட் ஆர் யூ டூயிங் யூ டோன்ட் வாண்ட் டு பி ஓபன் வை ஆர் யூ கோயிங் டென்ஷன் ஆக தான் ஸ்கோர் கார்டை மூடி வைக்கணுங்க. அவர் யார் பார்க்க சொன்னா he has to take care of his own health na அம்ஜத் அண்ணா ஏன் அவர் மஞ்சள் தண்ணி எனக்கு போனாலும் யாரில் பேசாமே வந்துடுறேன். பேட்டுக்கான தேடிக்கிட்டு இருக்கேன் வந்து கேட்க அமைதியாக நிற்கிறாரு. நீங்க எப்ப அவர் கார்ல போன நான் போல பேட்டை தேடிட்டு இருந்தேன்ல அங்க திருப்பி இங்கே தான் இருந்தேன். அடுத்து திருப்பி பேட்டை காணோம் கண்டுபிடிச்சோன்னே அங்கே போய் பார்த்தேன். ஃபுல்லாக ரொட்டேஷன் தான் அங்கேருந்து உங்களுக்கு அடித்தேன் பேட்டை பார்த்தேன் இல்லைன்னு. அப்புறம் இங்கே வந்து தீபேஷ் இருந்தாங்கன்னா பேட்டு பார்த்தீங்களா அப்படின்னு. தீபேஷ் இல்லைண்ணா அப்படின்னா மஞ்சள் தண்ணி அப்படியே காரில் உட்காந்துற அமைதி. என்ன பேட்டு ஏது பேட்டு எதுவும் கேட்கல. என்னையா ஆடுறீங்க யாரு எதுல பேட்டிங் ஆடும்போது பல வாட்டி சொல்லியிருக்கேன் அன்பு அப்படி ஆடாத உங்கள்கிட்ட நான் ஒரு சில கிரிக்கெட் குயிஸ் கேட்டா யார் முதல்ல எத்தனை விக்கெட் எடுத்து முரளிதரன். அவரும் ஐபிஎல் அந்த டீம் என் பேரும் அஸ்வின் டெக்கன் சார்ஜர்ஸ் இல்லையா? முரளிதரன்கிட்டே முரளிதரன் பற்றி கேட்குறேன். ராஜஸ்தான் ஃபஸ்ட்டு என்னது இது
இதுன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் என்னது வெயிட் ஆன் முரளிதரன் வந்து ஐபிஎல் டீம் 40 ஃபர்ஸ்டா சென்னை ஆமா சென்னை முதல்ல பாரு கரெக்ட் பிடிச்சிருக்காங்க அந்த ஐபிஎல் யாரு முதல்ல 9000 ரன்ஸ் மேல 6 ஓவர்ஸ் 30 ஃபர்ஸ்ட் சச்சினா இல்ல இந்த சைடு மட்டும் சச்சின். பிராட்மேனா அவர் ஒரு சிஎஸ்கே பிளேயர். செகண்ட் பிளேஸ்ல தான் விராட் கோலி. இல்ல பாண்டி பாண்டி எங்கடா பாண்டி வந்து 3 மெஸ்ஸி தான் இருக்கு அவர்தான் நம்ம டாப் மெஸ்ஸியா ஹேடன் ஹேடன் அவர் ஸ்பின் போட்டாரு அவட்ட தேர்டா யாரு இல்ல 9000 ஒரு ஓவர் தான் போட்டாரு. அதான் தெரியாது ஸ்பின் போட்டவங்க தேர்டுக்கு வரவே இல்லை. ரன்னா மட்டும் வைக்கல அடுத்து வருவாங்க. அவருக்கு வந்து அப்பனா விராட் கோலி எத்தனை விக்கெட் எடுத்துருக்கான்? இல்ல இஸ்மான் தான் ஸ்பின் போட்டாரு. விராட் கோலியோட அரியர் முடிச்சவன் பவுலிங் அரியர் அதான் அவன் தான் ஸ்பின்னா மாறிட்டாரு. பவுலிங் அரியர்னா அரியர்னா கரியர்ரா கரியர் முடிச்சவன். ஓ யாரு? பவுலிங் கரியர் ஏன் முடிக்கணும் அவன் அந்த ஒரே மேட்ச்ல ஒரே ஓவர்ல அவனால தான் எல்லாம் கரெக்ட் அந்த வீடியோ ஐஸ்கிரீம் பார்த்துருக்கேன் அவனோட பவுலிங் ஐஸ்கிரீம் அதுவும் சிஎஸ்கே பிளேயர் 10 ரூபாய்க்கு அது வாங்க மார்க்கலா அதுலயும் ஸ்கேம். அது மாதிரி பண்ணான்றானே. 10 ரூபாய்க்கு பைக் எவ்வளவு இருக்குன்னா இவ்வளவு இருக்கும். 10 ரூபா அவ்வளவுதானே கொடுப்பான் இவ்வளவு இருக்கும். ஆனா அவன் கேப்டனுமே வேற ஒருத்தவன். ஜெனரலா அப்பா கொடுக்கறது அவனுக்கு கம்மியா கேப்டன் இருந்துச்சு தப்பு. அருணா வேற எங்கேயோ ஆமா அருண்ண்ணா. அதான் வேற சாப்பாடு அந்த அந்த போய் அது போய் தப்பா அவன் தப்பு பண்ணானா நீங்க சாப்பிட நான் இன்னைக்கு கேம்ஸ் போய் ஆடிங்களா? இன்னைக்கு கேம்ஸ் ஆமா ஆடுவோம் நினைக்கிறேன். இன்னைக்கு படத்துக்கு கேம் சாப்பிட்டாங்களா 8 ஓவர் ஆடிதானே வேற என்ன ஒன்னு கேம் ஆடும் இன்னைக்கு படத்துக்கு போவோம் நினைக்கிறேன். நான் தண்ணி பட்டேன். சிஎஸ்கே மேட்ச் வாண்டாடி என்னடா லைக்கா ரைட் சைடுல இருக்கு ஸ்டார்ட். போல போயிடுச்சு என்னடா நீ சிஎஸ்கே மேட்ச் இருக்கு அப்புறம் படத்துக்கு வேற போனானே. கேப்டன் வந்துருவாரு இல்ல யாருக்கு அங்க என்ன இவருக்கு 4th ஓவரா ஃபாலோ பண்ணிட்டாங்களா? இவருக்கு 4th ஓவர் ஓ ஓகே போலர் ஆமா அவங்க நம்ம டஃப் கொடுக்குறாங்க. சித்துக்கு எதுக்கு சித்து போன வாரமே கேட்டு பவுலிங்கே இல்லாத மாதிரி சித்துக்கு பவுலிங் கொடுக்குறாங்க பாத்தீங்களா இல்ல சித்து கேட்டு 2 வாரமா டிபேஜ் I have to get the டிபேஜ் 3 ஓவர் 16 ரன்ஸ் நோ விக்கெட்ஸ் அடுத்த அன்பு என்னது அன்பு ஓவர் போட்டுருக்காரு ஓ போடுறதுக்காக சாய் எனக்கு இப்ப ஃப்ரெண்ட்ஸ்ல ஃபோன் இருக்கு அதே அந்த அந்த ஃப்ரண்ட் ஆ 16 ரன் அதான் இது இல்ல கவர் கேஸ் போட்டு வந்து தேங்க் யூ ஃபோன் இருக்குங்க இல்ல அங்க இருந்து ஃபோன் இருக்கு. ஸ்ரீகாந்த் அங்க இருந்து ஃபோன் இருக்கு. இங்கயா சைலண்ட் இருக்கா நம்ம போன் ஃபோன் எங்க இல்ல உள்ள வச்சிருக்காங்க. ஏன் ஃபோன் அடிக்கிறேன். ஜிபேஸ் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா தான் போடுறான் அவங்க முதல்ல ஸ்ரீராம் இன்னிங்ஸ் பார்த்துட்டாங்க அவ்வளோதான். பாரு நானும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா தான் போட்டேன் எக்ஸ்ட்ரா போடல நீ போட்டேன் செகண்ட் ஸ்பெல்ல போட்டியா? அந்த ட்விட்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போட்டேன் 70 போயிட்டாங்க. 70 வச்சிட்டாங்க செக் பண்ணலாம் ஓ எவ்வளவு வரல 69 பால் வந்து 70. போடுற மாதிரி தானே கம்மி தானே போல வச்சு யாரு 69 பால் 70. வின்னா அப்ப ஜெயிச்சலாம் ஆமா எண்ட் ஆஃப் சோர்ஸ் ஏய் இங்க தான உட்கார்ந்துருக்கோமா எப்பற அவ்வளவு போனா தண்ணி எடுத்துருமா? 6.1 6.2 6.3 6.6 அதுக்கப்புறம் அந்த இதுவே வரல சம்மரி ஓவர் சம்மரி ஓ ஓகே 7-1 அப்புறம் மொத்தமா 8 ஓவர்னு போட்டு இது வந்துருக்கு 45 for 4 ஆமா ஓகே 34 ல பவர் பிளே ஏன்டா 34 ல இருந்து 10 ரன் போயிருக்கடா 2 ஓவர்ல 10 ரன்ஸ் ஆனா அந்த 7th ஓவர் இது காட்டல பாரு ஆமா சேர்த்து போட்டுருக்காங்க only 1 run நீ மேட் என்ன போடுற
அதான் என் பேட் எத்தியா ஆமா நான் தான் அந்த எங்க வச்சிருந்தானே அவன் என்ன பேட்டை பிரச்சனை அஸ்வின் மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க பேட் எதை நெசசரி எண்ட் ஆஃப் பவர் பிளே 35 கிட்டிங்களா சியர் அரௌண்ட் எவ்வளோ 8 hours 7 hours 7 hours 40 8 hours அப்போ நீங்க 8 hours 35 கேட்டிங்க அதோட அதிகமா வந்துருக்குன்றான். நாங்க மெயின் ஸ்டாப் ஆர்டர் இன்க்ளூடிங் ஸ்ரீராம்சி ஓ ஓகேடா அதான் அவன் நியூ பால் வந்து கொஞ்சம் அதான் யூஸ் பண்ணிட்டு வந்தான் ஷார்ட் ஆனா 4 நவனே யாரு கேட்ச் வந்தா பின்னாடி போயிட்டு அது மேட்ச் தான் இல்லடா பின்னாடி தான் இல்ல அவங்க ஹலண்டவே பவுன்ஸ் ஆகி வந்துச்சு அட்டாக் முன்னாடி பண்ணி வந்திருக்கலாம் அட்டாக் பண்ணி தான் பிடிச்சிருக்கலாம் லேட்டா பிடிச்சானா இல்ல அவர் இவ்வளோ ஏறுவாருன்னு சரி ஒன் பாயிண்ட் பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணா ஆனா அது எங்கேயோ போணுச்சு ஆமா இன்னும் முடிச்சிருக்கணும் அட்லீஸ்ட் ரெண்டுத்துக்கும் ட்ரை பண்ணலாம் சித்தன் நின்றுட்டே போடுவார் that is 22 runs in சூப்பர் செம்ம ஷாட் என்ன நல்லா ப்ரூவ் பண்றா இங்கேருந்து வந்து த்ரோ பண்ணேன் எவ்வளோ வயசு இருக்கும் எயித்துன்னு தானே எயித்துன்னு தான் இல்லை ரெண்டு பேரும் எயித்து தான் பாயிண்ட் நம்ம பேசலாம் சொல்ல போகிறாங்க என்ன பேசுறோம் டெய்ட் போல நான் மட்டும் தான் சொன்னேன் யாரு வேணா ஃப்ரெண்ட்ல ஆடுங்க ஷாட் Good going, team 50 now. Good going, guys. Continue. இதுல இருந்து நீ என்ன சொல்ல வர? என்ன சொல்றதுன்னா புரியுது நல்லா ஆடுறோம் ஸ்ரீராம் டக் அவுட் இல்ல சொல்லுவாரு. ஸ்ட்ரெஸ் பண்றது அந்த ஃபேக்ட். சாப்பாடு நல்ல ஸோ சாப்பாடு பார்ட்னர்ஷிப் 15 டீம் ஸ்கோர் 15 அவனே சேர்த்து தான் I have made equal contribution as ஆடுறா their நீ openers. உனக்கு ஃப்ரீடம் இருக்குடா ஆடு பாத்தியா இன்னொரு போட மாட்டேன் 0102 so 03 ரெண்டு பேரும் சேர்த்து நானும் நிறைய 03. அவர் So I have நிக்கிற I have contributed. இல்லைன்னா தூக்கிடுவேன் குத்தி இப்படி வருது இங்கிட்டு குத்தி இப்படி வருதுல்ல இங்கிட்டு வந்து ஆடிடுவேன் அதான் சொல்றேன் சரி அது ஆட மாட்டேன் ஃபுட்ல போய் பேட்டை வைக்க மாட்டேன் பயங்கரமான ஆஃப் ஸ்பின்னர் நம்ம போல இருக்கு. விக்கெட் மேல விக்கெட் எடுத்துட்டு இருக்கா. ஓ அப்படியா யாரு இன்னும் 10 overs அஞ்சாவா அஞ்சா இல்ல ஈஸ்வர். அஞ்சா இன்னைக்கு ஐஸ் வெட்டிங் தான் அவரு. காலைல யார் யார் போக போறீங்க I am playing down the order அப்படியே எங்க பேட்டிங் முடிஞ்சாலும் வர மாட்டேங்குது I expected bowling from this ஏன்னா 10 நான் இன்னைக்கு ஆரம்பம் மண்டையில் அடி வாங்கி போட்டார் பார்த்தீங்களா bowling அதான் இல்லை 10 from 15 அடிக்கிறாரு 60 அவ்வளோதான் நீங்க எலெக்ஷன் மண்டையில் அடி வாங்க முடியும் அந்த மண்டையில் அடி வாங்கும்போது ஆரம்பம் அப்போ அடுத்த ஆடுவீங்களா நீங்க வாங்க லேட்டா போனாங்களா இன்னைக்கு பயிரும் அதான் லேட்டா போனாங்களா அவங்களே வாலண்டியரா இல்ல அருண் இவங்க டிராப் பண்ணிட்டு உடனே போயிட்டான். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்தாங்க. இப்படி ஓடி இருப்பான். இந்த மாதிரி பேட இந்த மாதிரி கேப்டன். How is this action? பாருங்க, see my energy.
யூஸ்வல் நான் இங்கே தான் பக்கத்தில் இருக்கேன்னு இருப்பாரு ஸ்ரீதர் கால் பண்ணும்போது. இந்த கிரவுண்டாண்ட இருக்கு. இது வந்து bowling அவங்களா? கேட்டு அதுக்கு ஓப்பனிங் இருக்கலாம். தப்பு. டேய் இரு. ஏடா, அதுக்கு நாங்க இங்க ஏய், ஜெயிச்சிருவாங்கடா அவங்க. ஈஸி வின் போல. ஈஸி வின் தான் அது. இந்த அடிச்சு போய் அங்கே யாரும் செஞ்சுட்டாங்க. அவுட்டா? வரவே இல்லைங்க. காலை மேலே எடுத்துக்கிட்டு இருக்காரு, கால் உள்ள இங்க இங்கேயும் ஈஸி வின், அங்கேயும் ஈஸி வின் தான். டக்குனு ஒரு சத்தம் கேட்டுச்சு. கேப்டன் ஜெயிக்கிறது இங்கேயும் ஈஸி வின், அங்கேயும் ஈஸி வின். எல்லாம் முடியலடா இந்த இடத்துல easy win. இது வரல இருந்துச்சு. என்ன யாரையும் ஆடி. ஜாலியாக பேசுவாங்க இல்லை அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசுவாங்க. ஏபி அங்கே போலிங் போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஏபி பேட் டக்கா. ஜீரோ ஃபார் ஆவரேஜ் ஈக்குவல் ஆயிடும் 50. கடைசியா நம்ம நாக் அவுட் பண்ணால கடைசியா இறங்கிருக்காங்க. ஓ ஷாட். லேட்டா வந்துட்டாங்க. ஜாக் பண்ணிட்டே போலாம் பொறுமையா போங்க. ஏய் யாரும் தண்ணி எடுத்து போங்க. முதல்ல தண்ணி செட் ஹவுஸ் ஆகுதுல. 8.5. சரி வெயிட் பண்ணுங்க. கையில வச்சு. கீழே அது நான் பிடிச்சி வச்சுருக்கேன். தான் நீங்கள் மரம் கரெக்டாக நீ ஆடும்போது ஆடும் வந்து சீரப்போம். ஒரு மணி நேரத்துல முடிச்சிருவாங்க போல. இங்கேயா? இங்கதான் இங்க இருந்து ஆடுவாங்க. ஆமா ஒரு மணி நேரம். இங்க ஷாட். சூப்பர். அதேதான். ஃபீல்டரா மதன். பார்த்து ஜம்ப் பண்ணு. அன்னெசரியா எனர்ஜி ஷாட். ஆடுறாரு நீ நல்லா. அந்த சின்ன பையனுக்கு இப்ப புரியும். கொஞ்சம் ஓவரா பேசுறேன். அவன பாவம்டா நீ. அவனுக்கு பாம்பு கிட்ட கட்டி கடி வாங்கிட்டு போறான்டா. என்ன பண்ணிருந்தா தெரியுமா இங்கே இல்ல இல்ல அந்த சின்ன பையனுக்கு தண்ணி டகவுட்ல இருந்தான். தண்ணிடா போடா முதல்ல எடுத்துட்டு போ. அதுதான் கூலிங் ட்ரெஸ்லாம் போட்டு ரெடியாக இருக்கு. பாரு அசிய பாரு. அசியோட கம்பி. டேவிட் அசிரா. பீரோல போய் மாட்டிருக்கு. ஜீரோவில் கார்த்தி தண்ணி வாங்கி குடி. டேய் போடா ரொம்ப ஓட விட்டாங்க. அவன் கொடுக்கணும். ஃபீல்ட் மாத்திட்டே இருந்தேன். கர்மம் நின்னா ஆனா எல்லா போஸ்ட்லயும் பண்ணான் ஆல்மோஸ்ட். ஆமா அது ரொம்ப ஏய் அவன் அதையும் கேட்டேன்டா. ஆமா அங்க மாட்டிட்டே இல்ல நான் இங்க நல்லா ஃபீலிங் பண்ணி நான் கேட்டான் அவன். நல்லா ஃபீலிங் பண்ணி காட்டிடணும். அப்பதான் லாங் ஆப்ல இன்னொரு வாட்டர் போடலங்கடா. நானும் ரெண்டு பேரும் எடுத்து போயிட்டேன். அஷித் ஃபீல்ட் எடுத்துட்டேன். இப்போ வராங்க பாரு, இங்க பாரு. அதான் தெரியும். நடந்து வந்திருக்கேன் வெளியே. யாரும் அப்படிதான் சொல்லுவான் ரூம்ல.
ஏசி போட்டு வைங்கடா அரே அப்படின்னு. கரண்ட் வரல செத்தாங்க அரண்டு நாலு பாத்ரூம் பைப்பு தொடர்ந்து உட்காந்துருவேன். அண்ணன் ஜாஸ்தி இருக்கு. அதுக்கும் கிளம்பி 200 கொடுத்து சேர்த்து மிஸ்டர் எக்ஸ் தர போனோம் வச்சுருக்கேன் நீங்கள். நல்லா இருக்கா படம் தெரியல. என்ன படம் அது? மிஸ்டர் எக்ஸ் ஆரியா மைத்திரில மிஸ்டர் எக்ஸா யார் வச்சது? ஆரியா சரத்குமார் கௌதம் ஐயோ அதுவா? தமிழ் மிஸ்டர் எக்ஸ் இருக்கியா? ஏதோ ஹாலிவுட்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. நான் ட்ரெய்லர் பார்த்தேன். ஆமா, மொக்கையா இருந்துச்சு. பயங்கரமா டாம் க்ரூஸ் நம்ம பால் கிடைக்கல. அந்த கார்ல வச்சுட்டாங்க. பரவாயில்ல ட்ரீட்மெண்ட் பேட்டிங் வராது ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. ஈஸ்வர் விக்கெட் மேல விக்கெட் எடுத்துட்டு இருக்கான். 4வது விக்கெட்டா? ஓ போடுறாங்க. அருணுக்கே ஓவர் கிடைக்காது பாரு. எல்லாம் கேட்சா இல்ல அவன் ஓபனிங் போயிட்டானே. வேற என்ன அவனுக்கு ஓவர் நொட்டுவாங்க. ஏபி போக சொல்லுவாங்க. ஏபிக்கு ஓவர் கிடைக்காது. கேட்ச் எத்தனை விக்கெட் போயிருக்கு? 7 down. இல்ல எல்லாமே கேட்ச் விக்கெட்டா இல்ல எப்படி? போல்டு காட்டன் போல்டு LBW. இந்த செல்லத்தை கொண்டு வாங்கணும். நீங்க ரெகுலரா வாங்கணும். எல்லாரும் Take it. You won't take it. Everything you take it. AB setting player ஆடுவான்னு சொல்லி கொடுத்தா அதான் போய் போன டக்கர் மேட்ச் ஆடினானா? எல்லாம் மேட்ச் ஆடிட்டு இருக்க முடியுமா? சவனா ஏக்கம் யாருக்கா ஃபோன் உங்களுக்கு தான் வெங்கிடா இவிக்கு இல்ல வெங்கிடா முரளி அட்மின் ஆகம் 1000 ஃபைன்ஸ் 1000 ஃபைன். நாலு ஃபைனான்ஸ். அவங்க அதை மட்டுமா விளைஞ்சாங்க. இல்லை அவங்க வந்து ஃபஸ்ட்டு டிஎம்கே கலாய்ச்ச உடனே அவனுக்கு நோட்டீஸ் கொடுத்து யூடியூப் சேனல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்முக்கமாக வாய் மூடிட்டு உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன், இவனை பற்றி போடுறா அப்படின்னு. போடு இவனை பற்றி. ஆனால் அவன் சீமான் எல்லாரையும் மட்டும் தான் கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இது என்டிஎம்கே கொடுத்தாங்க. அப்படியே ஆஃப்சைட்ல அழகா அடிக்கலாம். ஓ நஷ்டம். கரெக்டாக கையில் உட்காந்து ஒரு டிராப் பேட்டிங் பிச். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சோன்னே மோட்டிவேட். நாலு வாங்கிக்கோங்க. குட் பேட்டிங் பிச். சீக்கிரமே முடிச்சிடலாம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும். 1 ஹவருக்குள்ளே முடிச்சிடலாமா? எவ்வளோ? தண்ணி தண்ணி இல்லை ஓஆர்எஸ். ஓஆர்எஸ்னா உன் பேட் அந்த பேட் கம்மிட்டா ஓஆர்எஸ்னா இந்த பேட் வந்து நீ இதை எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அது இப்படி தான் இருக்கும் காமிக்கிறது. அவரே ஜாலியா அதான் அதான் உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு
சால்ட் ஆடாது சால்ட் ஆடாது தெரியல லேயரு. டேஸ்டா இருக்குமா? ஸோ இந்த பேட்டும் வந்து பெயிண்ட் அடிச்சு கொடுப்பேன். நான் பெயிண்ட் கைட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேயர் மட்டும்தான் டீஹைட்ரேஷன் ஆனா பிடிக்கும். மற்றதெல்லாம் அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இந்த வகை தான். எல்லா இதுலயும் ஓஆர்எஸ் கலக்குறியா? இல்ல நார்மல் கம்பஸ். அதுதான் உனக்கு வந்து பார்க்கறதுக்கு கிரெயின்ஸ் இருக்கும். ஆனா வந்து இந்த உட்டோட கிரெயின்ஸ் கிடையாது. ஷாட் அவ்வளவுதான். ஓ சரி லக்கு. இப்போ லக்கு. பிடிச்சது இல்லக்கா விட்டது இல்லக்கா. இது ரெண்டுமே லக்கு தான். அதனால இந்த பக்கம் சைடுல பெயிண்ட் அடிச்சது ஸ்டிக்கர் ஒட்டனர்லாம் எப்பவும் வாங்கக்கூடாது. அதனால இதை 3/4 மணி நேரத்துலயே முடிச்சிடலாம். மெயினா சாயனா கிட்ட சொல்லாம வாங்கக்கூடாது. அவன் என்ன சொன்னான்டா வாங்காதன்னு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு தான் நான் இல்லை வாங்கிறது முன்னாடி கேட்டு 84 கேள்வி. பாதி தான் கிடைக்கும். அது வாங்காதா பொறுமையா இருந்தா அப்படின்னா வந்து அவசரம் வாங்கி. ஒரே இங்க ரொம்ப ஓப்பனா இருக்குது. அப்படியே அடிக்கலாம். ஒரே பிரச் பண்ண கான்சன்ட்ரேட் நார்மல் வாட்டர்ல அங்கே வீடா இது இருக்கு. இந்த கார் போட்டு இந்த உட்காந்து சாப்பிடும் ஏய் நெக்ஸ்ட் நீ போணும்டா. சரிம்மா ரெடியா இருங்க எல்லாம் ரெடி தான். அடக்கம் எல்லாம் 50 ஒரு ரன் அடிக்கும்போது கூட நிறைய கொடுங்க வாடா ஷாட் ஆடி 6. யாருமே இல்லை 4 ஹிட்ற. ஒரு 2 ஷாட் அடிச்சானா நான் காப்பி பண்ணிட்டேன். சரி ஓகே இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல முடிங்க. டேய் நம்ம ஊத்துறோம். இல்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும் அவங்களோட. அதான் ரேஸ். இல்ல அதான் அந்த இனிஷியல் 8 ஹவர்ஸ் நீ வந்து பார்த்து ஆடிட்டேன்னா கொஞ்சம் பால் ஓல்ட் ஆன உடனே நம்ம நல்லா பேட்டிங் ஆடிக்கலாம். அவன் அந்த டீமோட சொல்லுவான் இல்ல அவங்களோட ஃபர்ஸ்ட் நம்ம தான் ஜெயிக்கணும். இப்படி சொல்லி தான் லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் தம்பி அஸ்வினி நீ எதுல போணும்பா? அவங்க நீ எதுல போணும் வீட்டுக்கு? அஞ்சு தானே அஞ்சு நம்ம வரணும்ல. அப்ப உங்களுக்கு ஏன்னா ஏய் அவர் சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்ப Don't worry, man. கிளம்ப நம்ம அசி தம்பியோட வண்டி இருக்கு அதெல்லாம் போயிடுங்க. ஒரு வேண்டா நல்லா ஏசி போட்டு உள்ள பாட்டு கேட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு போங்க. ஆமா. இல்லனா போட்டோ எடுத்து மிஸ்ஸி ஆசின்னு சொல்லி அங்க போடுறான். ஏதோ போட்டுட்டு இருப்பாரு மல்ல. நீங்க ஒரு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் இருக்கு நியூ டிரைவர். ஆமா அந்த ஸ்டிக்கர் வாங்கிடுறா டேய். நியூ டிரைவர் அப்படி ஓ வாங்கிடுறா. பிளேனா ஷாட்னா. இங்க பார்க் பண்ணிருந்தானா அப்புறம் நான் வந்து வண்டி நிப்பாட்டிட்டு அவங்கிட்ட கேட்டேன் எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோடா ஓட்டிருப்ப அப்படின்னு கேட்டேன். அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏதோ சொன்னான். என்னடா சொன்னான் ஃபர்ஸ்ட்? 80 தான். இல்ல 70-80க்கு முன்னாடி வேற ஏதோ சொன்னேன். 60-70. யோசிச்சேன் நானு. 4 நாள்ல 80 ஓடிட்டியா நீ? நான் ஒரு நாள் ஆபீஸ் எடுத்துட்டு போனேன். அது எங்க இருக்கு? ஆபீஸ் ராயப்பேட்டை. அது ஒரு 18 கிலோமீட்டர். கடுப்பா இல்ல? ஜாலியா தான். ஒரு ஏதோ 40 அந்த மாதிரி தான் சொன்னாங்க. இல்ல காலம்பரை இருக்காது. ஈவினிங் 40 தான் ஓடிருக்குன்னு சொன்னான். ஓகேயா நான் உங்ககிட்ட நீ எவ்வளோ ஓட்டிருக்க அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஓட்டிருக்கடா ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அபிதான் வந்துட்டு நான் நீங்க சொல்றதை பார்த்தா ஒரு 5 minutes சொல்லுவான்னு பார்த்தா என்னடா 70-80 சொல்றான். இப்பதான் நான் வாங்கியிருக்கேன். இப்ப அதுக்குள்ள இப்ப 5 கிலோமீட்டர். இல்ல லைக் டிரைவிங் நாட் திஸ் கார். நான் இதுக்கு முன்னாடி கார் ஓட்டுனது இல்ல. மேனுவல் கார் டிரைவிங் ஸ்கூல்ல தான் ஓட்டிருக்கேன். அசியமா சொல்லிட்டு மேனுவல் அது. இல்ல இதாட்டம். அசியமா என்ன காரு? அப்ப 3 ஏன் இப்படி வாங்குனீங்க? எனக்கு மட்டும் இது கொடுத்துட்டு இவனுக்கு மட்டும் வண்டியா? அவனுக்குதான் இல்ல நீங்க சொன்னீங்கன்னு சொன்னேன். அவனுக்குதான் பிங்க் கலர்ல 20,000 ஸ்னீக்கர்ஸ் வாங்கிட்டு பிங்க் கலர் ஸ்னீக்கர்ஸ் 20,000 என்ன பிங்க் கலர்? 15,000 ரூபாய் ஸ்னீக்கர்ரா. ரெட் வாங்கலையா? அதுவும் கண்டிப்பா ஆஃபர்ல தான் வந்திருக்கும். சோ ஆக்சுவல் பிரைஸ் அதிகமா இருக்கும். டேய் அவன் போய் மால்ல போய் வாங்குறான். மாலை போய் போட்டு பார்த்துட்டு ஆன்லைன் வாங்கணுமா அவன் வந்து பிடிச்சிருக்கான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். கேட்ஜாட்டா? இல்லைண்ணா ஆடி அவ்வளவுதான். இதெல்லாம் யூஸ் பண்ணிரலாம். அப்பா நோ பால் இல்ல? எத்தனை வரை இருக்காங்க? 11.1 92 for 1 11.1 20 ஹவர்ஸ்ல முடியும். அது கூட 97 அடிச்சிட்டாங்க. அவங்க எவ்வளவு? 97 for 7. எவ்வளவு ஓவர்ஸ்? 19th over. அவங்க இனி அவங்க 6 ஓவர்ல அவங்க ஃபாஸ்டா முடிச்சாங்க. அவங்க இனி 6 ஓவர்ல 3 விக்கெட். இல்ல நம்மளாலலாம் முடிக்க முடியாது. இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருவாங்க. 4 இப்போ என்ன அடிக்க முடியாது. இல்ல அவங்க சீக்கிரம் முடிச்சிருவாங்கன்ற. 6 hours ஆமா அவங்க முடிச்சிடுவாங்க. அம்ஜத் வந்து 6 வச்சிருப்பாரு. அருணா 2 hours 5 runs. எவ்வளவு how many runs did you score? 10. Wait for 10 minutes. ஓகே ஓகேண்ணா. அருண்நிலை 2 ஓவர் போட்டானா
ஜஸ்டிஸ் ஃபார் ஏபி. பாயிண்ட் பண்ணேன் ஆப்ஷன் இல்லை அவன் கேட்டுனே இருப்பான் நச நச நசன்னு. ஜஸ்டிஸ் ஃபார் ஏபி. அவன் டக்கு டக்குன்னு ஈஸ்வர் 5 ஓவர் போட்டான்டா. ஏன் கேப்டன் நியூ பால்ல போடல? நியூ பால்ல அவர் தான் போட்டாரு. அவர் தான் விக்கெட் எடுத்தாரு. டிபிஎஸ்க்கு எத்தனை என்னடா அருண் அருண் ஒரு ஓவர் தான்டா போட்டான். இப்பதான் அருண் போட்டான். power play ல, ஐ மீன் ஃபர்ஸ்ட் 5ல போடலாம். டிபிஎஸ் ஃபர்ஸ்ட் ஓவரே அருண் தான போட்டுருக்காரு. ஆமா நான் ஒரு ஓவரோட அவ்வளவுதான். டிபிஎஸ் ஒன்று தான் போட்டுக்கண்ணா. டிபிஎஸ் 3டா. Theo 16 for 0. You should note the point 0. 0டா ஓகேடா. ஓடுறதா. நீதான்டா வின்னர். கேட்கணும் ஆனா எப்படியும் நான் 3 விக்கெட் தானே இருக்கு எடுக்கணும்னா. அவன் 3 விக்கெட் எடுத்தாலும் அவுட்டா? வைடா ப்ரோ ரோஹித் ப்ரோ டேய் போடா. போடா. என்ன இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டீங்க? அடி ஆடினாங்களா Going? தண்ணி தண்ணி கேட்குறாரு பாரு. டேய் இது இந்த 60 தானே அடிக்கிறோம். அதை 30 ஆக்ஷன் பார்த்துப்போம். ஆமா அஸ்வின் ஒரு 3 6 பாத்துருவான். அப்புறம் மிச்சம் இருக்க 48 தினேஷ் நான் அன்னைக்கு மாதிரி பேட் நான் கொஞ்சம் பேட் தேத்திக்கிறேன். நான் பேட் சீசன் பண்ணிக்கிறேன் உள்ள போய். சொன்னா ஆனாடா. விவிக்கு அவங்கிட்ட பேசி அடிக்கோங்க. இன்னைக்கு அன்னைக்கு சிஎஸ்கே ஜெஸ்ல பண்ணீங்க, ஒயிட் ஸ்டார் பண்ணுங்க. நீ கோச் இதான் டெடிகேஷன். ஸ்ரீகாந்த் விக்னேஷ் கப்பா. ஒரு பேட் யூஸ் பண்ணுவாங்க. வேற பேட் இல்ல ஸ்ரீராம் பேட் இருக்கு. என்னடா பேக்கப்ல பண்ணா இப்படி. மதன் இல்ல மதன் கிட்ட. ஏய் குர்ரா என்னடா நீ ஒரு பேட் ஒரு கேப்டனா இருக்க கேக்குறல குர்ரா. ஒரு அடுத்த நெக்ஸ்ட் லெவல் ஹார்திக் பாண்டியா யாரோ கேப்டன்சி வெளில தான் இருந்துச்சு. அத குடு. ஆனா ரோஹித் சர்மா தண்டடா நீ. குட்டியா இருக்கணும் அவருக்கு ஸ்டாப். சரி நீங்க போட்டு பாருங்க. ஸ்டாப் ஒரு கால் போட்டு பாருங்க. ஆக்சுவலாக மொதல் பால் ஃபுல் டைம் போட்டானே தான் ஓப்பனே வந்தேன். இது அட்ஜஸ்ட் இந்த ஓவரில் ஃபில் பண்ணிடுங்க. எடுத்துட்டானே இவர் கால் எடுத்துட்டேன். அண்ணன் 30 ஓவர் கீப்பிங் பண்ணி இவ்வளவு பால் அண்ணே பெருசுடா. ஹெல்ப் ஹெல்ப்லைனா இன்னும் செஞ்சுரி போடல ஆப்ஷன் அதான் போடல இல்ல. இல்ல ரெண்டு பேரும் போடல. ஓ ரெண்டு பேரும் போடல. 30 நினைக்கிறேன். இது நல்லா 3 மீட்டர் 90 பண்ணிருப்பாங்க. வந்துச்சு. அதனால So, இது 40 அடிச்சிருப்பாங்க. இல்ல இவர் 47ல இருந்தாங்க பார்த்தேன் கடைசியா. ரெண்டு பேரும் 45 பிளஸ். வேணும். அவர் 40 இவர் 49. நான் ஒரு ரன் நான் 49 RCB for reason. ஆர்சிபி நான் விராட் கோலி ஃபார் ரீசன். ஓகேவா? நீங்க ஆக்சுவலி நீங்க வெச்சிட்டீங்க உள்ள அவன் திருப்பி அடிச்சான். நான் காலை சொல்லிட்டேன். அதான் டைம் எடுத்து தான் அடிச்சேன். ரோஹித் சர்மா நீ புடிச்சு வா. வெயிட் பண்றான். இந்த இடம் அப்படியே அந்த ஓஆர்எஸ் குத்தியாடா அவருக்கு? இல்ல இப்படி அவன் ஓஆர்எஸ் போட்டு இறங்கி எடுத்து போட்டான்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் ஏதோ ஒரு மேட்ச்ல உல்ஃபாக் ஏதோ ஒரு மேட்ச்ல ஏதோ ஒரு ஐஸ் வாட்டர் எடுத்து வந்தாங்க. அவன் அந்த மசீதா நினைக்கிறேன். ஐஸ் வாட்டர் எடுத்து போயிட்டு ஆப்போனன்ட் கூப்பிட்டான். ஏடா டேய். ஏடா ஆப்போனன்ட் இதுக்கு ஐஸ் வாட்டர் போடுற? அது ஜேசிஜி மாம்பா காலதான். ப்ரோ நல்லா போட்டீங்க ப்ரோ. அண்ணே வந்துருடா. அந்த ஓஆர்எஸ் வச்சிருக்கீங்களா? ஓஆர்எஸ் வச்சிருக்கீங்க. பார்த்தா எங்க? ஆ ஓகே ஓகே. அந்த ஆரஞ்சு அப்போயிண்ட் கொடுத்தியா விவிக்கு கொடுத்தியா? ஓவரால் ஓரல்ல. அழகா போயிடலாம். எப்போ வர 11 இருக்கு ஆடு. 95 ரன் வந்துச்சுடா. மேட்ச் முடிச்சிருங்க. பூரி முடிச்சிங்களாண்ணா? புரிய வச்சுக்கலாம் 70 ரன் தான். பேட்டா பாய். அப்பா ஒரு பால் பெருசான். அதெல்லாம் நான் முன்னாடி யூஸ் பண்ணேன். அந்த ஒரு ரன் பார்த்தோம். அவன் சொல்லி அவங்க டிபார்ட்மெண்ட் சொன்னா ஏடா 100 வந்துட்டாங்க அதுக்குள்ள. ஆமா அந்த டீம் நம்ம டீம் டீம் 100 நைஸ் ஒன்டா லோகு. விவேக் ப்ரோ 50 ரன் உள்ள ஆடுங்க. பின்னாடி ஆள் இல்ல. இன்னும் சொல்லிடுங்க உங்களுக்கு. ஆப்போனன்ட்க்கு பின்னாடி ஆளு பின்னாடி ஆள் இல்லன்னு. அப்புறம் வந்து அப்படியே விக்கெட் பேட்டிங் ஆடுறோம். 4 விக்கெட் 4 பேட்ஸ்மேன் தான் நீங்க. ஏய் இனிமே 4 பேட்ஸ்மேன் தான். ஆமா அதே நான் உன்கிட்ட சொல்றேன். அப்பதான் ஒரு பால் போடும். நிக்கிறதுக்குலாம் ஆள் இருக்கு. பாருங்க கேமரா முன்னாடி அவன் பேட்டை புடுறா. சுத்திகாமி. எக்ஸ் காமிடா. நான் போய் எக்ஸ் போடும்போது அவன் பேட் ரெடி பண்ணா ஹேண்டில் ஆடுது. நான் கால் வந்து உங்க போன்ல இருந்து
இது ஃபைனான்ஸ் அருண் கின்னின் இது வந்து வண்டி ட்ரைவிங்காக இருக்கு நம்ம எனக்கு அன்செட்லிங்காக இருக்கு ஃபீலிங். நல்ல ஷாப் தான். இது எம்ஆர்எம் பேசாம அருண் நெல்லியனுக்கு இல்ல அது அது வேற ஒரு விவிகே அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர்லாம் போட்டு வச்சிருக்காங்க. சேல பண்ண முடியாது. எங்க வச்ச பாரு. இது வேற நான் ஒரு கேட்டேன். இந்த ஒரு ஷோ வர மாட்டீங்களா அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு 3 months கண்டினியூஸாக ஆடவே இல்லை. பால் இல்லை. ஓகேண்ணா It happens. வேற நல்ல குயிக் வேற போகும். அதனால வந்து இந்த மாதிரி அவுட் ஆயிட்டு வந்து ரீச் பண்ணிட்டு பிளேட் ஷாட் 110 for தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேணாம். ரொட்டேட் பண்ணு. நல்லா போயிட்டு இருக்கு அந்த கேம். இருடா ரொம்ப நேரமா 7லயே இருக்காங்களே. 111 for 7. coach versus இப்போ 10 நிமிஷம் ஸ்டார்ட் ஆமா ஆகுது. நல்லா போயிட்டு இருக்கு அந்த மேட்ச். அருண் நெல்லியன் வந்து 6 runs and 4 balls. ஆறா சிக்ஸ் போனா இல்ல 4 பொறுமையா ஓகே லோகே அவருக்கு ரொட்டேட் பண்ணி ஆடு. விக்கெட் லூஸ் பண்ணாத. ஒரு 22 பார்ட்னர்ஷிப் போடு. விக்கெட் லூஸ் பண்ணாத. அடிச்சிரும். 38 runs from 26 balls. யாரு நம்ம அடிப்போமா 65 100 balls. நம்ம அது பாப்போம். எஸ்டா இந்த மேட்ச் க்ளோஸ் ஆப். நம்ம அது கடங்க நம்ம மேட்ச் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா. டேய் ரோஹித் சர்மா அடிச்சாப்லடா. என்னடா கவலை. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. டேய்டா பாய் கொஞ்சம் வாங்க பால்லாம் வாங்க பேட்ல. ரன் ரேட்லாம் நிறைய இருக்கு. ரிஸ்கே வேணாம். கம்மியா தான் இருக்கு. எங்கடா கம்மியா இருக்கு? equal run. ரன் ரேட் கம்மியா இருக்கு. அருண் நெல்லி நிறைய போர் ரன்டா. 40 பால் கேப் இருக்கு. நீங்க 4-5 இது ஆடினாலே போதும். 4-5 மேடன் ஓவர் கூட ஆடலாம். சரிண்ணா ரோஹித் சர்மா. ஓகே அவங்க டீம்ல யாரோ ஒரு பேச்சுக்கு சொன்னாரா ரொட்டேட் பண்ணுங்கடா. ரேஷ் ஷாட் போட்டா வீலியே போட்டு சிங்கிள் அடிக்கணும் அவருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் டவுன் த லெக்கு ஏதோ ஷார்ட் பால் ஃபுல் டாஸாக வந்தால் அது தூக்கி அடி. டி வந்து ஃப்ரண்ட்ல இருக்குதுண்ணா. டெத் ஏபி கொடுப்பாரோ. இல்ல 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 கஷ்டமா. அம்ஜத் கம் ஆன் லெட்ஸ் கோ. ஈஸ்வர் போட்டுருவோம். ஒரு 5 hours போயிடுச்சு. இது அருண் அது எப்பயோ 4 போயிச்சான். 4 ஓவர் இருக்கான். இல்ல இப்போ யார் 33 அடிக்கணும். இல்ல இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணும். 4 over 33. அருண் எவ்வளவு ஓடுறீங்க அந்த ஓவர்ல? தருண் ஸ்ரீனிவாசன் is on a rampage. 18 15 பாய். No ball சூப்பர் சூப்பர். 10 runs. Post 10 plus 4. இல்ல அவுட் சைடு outside man. புடிங்க ப்ரோ. ஃப்ரண்ட்ல புடிங்க ப்ரோ. இந்த பால் 6 வேணும். இது வந்து அடிங்க ப்ரோ. முன்ன குடிங்க ப்ரோ. இந்த பால் 6 ரா. ரெண்டு ஷேட். வேணாம் ஏன் அம்மா ஓட சொல்றோ. அனிஷ் வரான். யாரா நீ சேவ் ஆகுமா? சாய் தான உங்களுக்கு இருக்காது. இது நம்ம நெக்ஸ்ட் சைடு சின்ன பால். இதுதான் பெருசு. நெக்ஸ்ட் டைம் மிட் விக்கெட் ப்ளஸ். மிடில் பெருசா. அந்த கிரவுண்ட் வைக்கிறதுக்கு இடம் இல்ல. இந்த சைடு தான் நார்மல் இல்லையா? என்ன இந்த கவர்ஸ் தான். தினேஷ் நான் திடீர்னு ஒரு வாரம் வரலாம். இருக்குது அவங்க. எங்க வீட்டு சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். 4 இல்லையா? ஆ 4 அது ஹிட்மேனா இது? ஜேபி ஹிட்மேனா இது? இல்லடா, அவர்தான் காளிராமன். ஏய் 121 ரா. ரெட் கேப் அவர்தான் வைட்ல போறா போது. மேட்ச். அதான் 60 அடிச்சார்ல, அதான் இவரு. ஆமா. அந்த பக்கம் 24 balls. வைட்ல போறா போது. பாத்து விட்டார் போல. பாத்துட்டு வரலாம். ரெண்டு பேர் பேங்க பாத்து வருவோம்னா இல்ல. நீ போறனா கூட போ. அங்க போய் அது பார்த்து வந்து நீங்க சாதி நீங்க போங்க. டிபேஜ் சேர் பண்ணனும்னு சொன்னீங்கனா செமையா போயிட்டு இருக்கு மேட்ச். இனிமேல் பவுலிங் போட அப்பவே மாட்டான். அவனுக்கு என்ன இது இல்ல விட்டுருவாங்க. வைடுல விட்டுருவாங்க. ஓ 4 வா? இன்னொரு போறா இல்லையா? அங்கே 4. நான் இல்ல அங்க தான் சொல்றேன் ஒரு. நம்ம பைஸ் போற. வைட் போற. 28 from 24. யார் அந்த வைட் போற? who's that சர்மா. சர்மாடா. சர்மாதான் போட்டாலும் அன்புவாலாம் கையா. என்ன அருண் நெல்லி அருண் நெல்லியான். அருண் 12 14 இருக்க கூடாது. 14. விளையாட இது யார் சொல்லு இந்த டீம் பைஸ்ல ஒரு போடு. அவன் கணக்குல வராது. நம்ம பைஸ் போடு. ஓ. எக்ஸ்ட்ரா சிஎஸ்கே தான். ஸ்ரீராம் நீ மட்டும் வேணா போயிட்டு வா. ஏன்டா வெயில்ல இருக்க சிஎஸ்கே தான். யாரா ஆசிங்கனே அரேங்க போ. நல்ல ஷாட். யாராச்சும் கூட்டு போனானே நல்லா நம்ம தனியா போனா நெகட்டிவ் வரும். ஏய் ஸ்ரீராம் பாண்டியே வரானடா. பாருடா லோகே.
அவ்வளோதான் சூப்பர்ரா. அங்க போயிட்டு ஸ்ரீதர் ஐடியா கொடுறான் கேப்டன்சில. ஏய் ஒரு 25 கிலோ மேட்ச் முடியல. சாப்பிடாம இருந்தா இது பேட்டிங் போயிட்டு போயிட்டேகாரா. சான்ஸ் ஒரு அழகான சான்ஸ் பேட்டிங். மொத பால் நல்ல புட்டாசம் இங்கே வெளிய அடிச்சாரா. ரைட் இந்த ஒரு ஓவர்ல காட்டு முடிச்சல. சூப்பர்ரா எப்பயுமே நான் சொன்ன மாதிரி இவங்க போய் கடைசியா ஒரு ரன். ஆக்சுவலா 29க்கும் 49க்கும் பயங்கர பாவம் இருக்கு. பார்க்கவே இல்ல. அவர் தான் ஓஜி ஆர்சிபி. ஆமா. வைடு. சார் இந்த ஷாட்ஸ் நான் யோசிக்கிறேன். ஓகே. நான் ரெண்டு பால் நாங்க அடிச்சிரோம்னா 23-21 24-22 செம்மையா போயிட்டு இருக்கு. 23-21 38 from 26 இருந்தது. 33-24 இருந்துச்சு. ரன் போட்டு இதாக்கிட்டாங்க. கேப்டன் ஜெயிச்சு துப்பாக்கி தூக்குவார் டமால். இருங்கடா நானே போடுறேன். அதுல வேற எனக்கு தான் பிரச்சனை. அது ஏன் சாய் இருந்தா மட்டும் விளையாடுறீங்க? நான் போயிட்டுமா? அதனால அன்பு தான் இந்த பண்ணீங்க, நீங்களும் பண்றீங்க எனக்கு. ஃபர்ஸ்ட் 50 நான் இதுல அடிக்கும்போது சாய் தான் எனக்கு கேப்டன் கபிலன் ஸ்போர்ட்ஸ்ல. அந்த பதிவு பண்ணுங்க, கேமரா முன்னாடி போய் பதிவு பண்ணுங்க. 22 runs 20 balls. 19 balls 1 dot. சாய் இதுல ஷூ வச்சிரேன். நீங்க வெளிய வச்சிருங்க, நான் எடுத்துக்கிறேன். அங்கே வச்சிருங்க. நெக்லஸ் ஆகுது. ஸ்டார்ட். 2 ஏன் கூல் இல்ல சாய் அப்புறம் பிரஷர் இருக்கு. ஒரு டயர்ட் ஆயிட்டாரு. அது அவுட் கைக்கு தான் போகுது, கேப்ல கூட போடல. அது போடணும். தம்பி ராஜா நான் தண்ணி போட்டுறா. 50 runs in 95 balls. 50 runs in 95 balls. ஐயோ 30 அடி நம்ம. நேரா பாய். நல்லா ரொட்டேட் பண்ணுவோம். க்ரூஷியல் ஸ்ரீதர் யாரு? ஸ்ரீதர் போயிட்டு ஸ்ரீதர் தானா? அவங்க இல்ல பரவாயில்ல 22 அவங்க நான் தின்சப் பண்ண நல்லா போட்டுருக்காங்க சொல்லிட்டு டீம் கொண்டு போனாரு. ஸ்ரீதர்னா ஸ்மோலிங். இவ்வளவு கஷ்டப்பட்டு போடுறாங்க எல்லாரும். ஸ்ரீதர்னா 11 runs கொடுத்துருக்கான்டா சர்மா. இல்ல ஃபர்ஸ்ட் பாலுக்கு அப்புறம் நல்லா தான் போட்டுருக்கான். ஃபர்ஸ்ட் பால் நல்லா போடல. அதான் மேல. அதான் அதுக்கப்புறம் நல்லா போட்டுருக்கான். அதெல்லாம் மேல ஓவர் நல்லா உடைக்கிறீங்கடா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓவராலா 6 பால் கரெக்ட் புரியுது. போடலன்னா கட்டிலாம் கைட்டிச்சு. ஐயாச்சு கம்ப்ளீட் ஓவர்ல 30 ஓவர் கீப்பிங் பண்ணா. சரி அது கம்ப்ளீட்டட் ஓவர். ஆமா. ஓவரால் இட் இஸ் பேட் ஓவர். கரெக்ட். எனக்கு இப்போ சர்பத்கா கொடுங்க. எதுக்கு அவுட்? எதுக்கு அவுட்? ப்ரோ சாய் அவங்க பார்த்து நாங்க எங்க பேசிக்கிறோம்? அவங்க மட்டும் ஒரு நாடகம் சர்மா சர்பத் டேய் ஃப்ரண்ட்ல ஆடுறா டேய். தினேஷ் எனக்கு பேக் ஃபுட்லாம் தேவையில்ல, ஃப்ரண்ட்ல டிஃபென்ஸ் கொடு. எக்ஸ்ட்ரா பேசிச்சு. அதுதான் டிஃபென்ஸ் கொடு. எதுக்கு அது பின்னாடி போறோம்? அசி பேட் எடுத்துட்டு போயிருக்கான். இல்ல அம்மா அக்கா, எனக்கு ஒரு சர்பத். அசி பேட். ஏய் அசி பேட்டடா? இல்ல அவன் பேட் கூல் பேக் பண்ணுங்க. விவிகே அவன்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. இந்த பால் ஃப்ரண்ட் ஃபுட்ல பேசுறீங்களா? ஸ்டீரியஸ் பாலிங். இந்த பால்ல பேக் பண்ணலாம். அதான் மட்டும் தான் அவன் மூணு தான் பேட்ஸ்க்கா நம்ம ஃப்ரண்ட் ஃபுட்ல பிடிக்கறாங்க. கிரேட் மேட்ச். அவன் மட்டும் தான் எல்லாமே. ஒரு ரன்ல விட்டு வரோம் போறோம். 1950. செம்மையா போயிட்டு இருக்கு. ஏய் ஷாட்ரா டேய். பாய் நார்மல் நாளைக்கெல்லாம் பேக் கேப்லாம் எடுக்க முடிவு எடுத்தான். 1914. நீ ஜெயிச்சிருவாங்க போல. இதெல்லாம் ஸ்பீடிங் பேக். யார் ஜெயிச்சுறோம் நம்மளா? நம்ம தான். இப்போ இல்லடா சேஸ் பண்ணோம். யார் ஓவர் போடுவார் நெக்ஸ்ட் ரெண்டு? ஏபி குடுப்பார் எனக்கு. எனக்கு கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஓவரே சாய் க்ரூஷியல் சாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சாய் கண்டிப்பா அதை மட்டும் பண்ண மாட்டாரு. தோத்தாலும் பரவாயில்ல, வேற யாருக்காவது போட்டு கொடுக்க மாட்டானு. கொடுங்க. தீபேஷ் ஆகிலாம் கொடுப்பாரு. டிபேஸ் தான் பெஸ்ட் எனக்கு. தீபேஷ் வேற யார் இருக்காங்க? இன்னும் ரெண்டு சர்பத். ஈஸ்வர் கிடையாது. அன்பு ஏன் ஓவர் இல்ல போட்டுருக்கு? சும்மாடா. அது சும்மா தெரியாம கோடிங் இஷ்யூ. லைவ் போடா. இதெல்லாம் எனக்கு இல்லடா யார் இருக்காங்கன்னு பாக்குறேன். 17 to ஓவர் awesome ஓவர். இன்னொரு டிஃபென்ஸ் தான் இருக்கான். அவ்வளவுதான் 17 from 2 overs. ஓகே இது யார்? தீபேஷ் அருணா. சாரி வேற யார் சர்பத் போடா? எனக்கு தான் இந்த சாய் இவரு சிட்ட நான் போடணும். 4 1-1-1-1-1. இங்க ஒண்ணு. யாரமார் how are you? ஆரம் வாங்க என்ன இந்த பக்கம்? அங்க என்ன இன்ட்ரஸ்டிங்கா
இன்னொரு மேட்ச் எப்படி நாட்கள் ஆச்சு. ஷர்மா தானே போடுறாரு. சர்மா இல்ல பாத்து ஃபர்ஸ்ட் ஸ்கோர் போட்டுருவாங்க. ஷர்மா தானா? இங்கே இவர் காலி. நான் அதான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. ஏன் இந்த சண்டைக்கே ஒண்ணுதான் சண்டைக்கு எக்ஸோசிஸ் எல்லோ டீமுக்கு என்ன ஸ்ட்ராங் டீம் கொடுத்தாலும் கஷ்டப்பட்டு தான்டா ஜெயிக்கிறீங்க. இல்ல கடைசி ஒரு யார் போடுவாங்க இல்லடா ஜெயிக்க போறாங்க. டேய் நீ என்ன வெல்ல போற? அந்த தானே அந்த ஒரு டர்ன் ஆகும். முடிஞ்சு போச்ச மேட்ச். 2 3 என்னடா பண்ற? இல்லடா இது போட்டு பே பண்ணிடுறேன். ஷாட்ரா டேய் 2 எவ்வளவு இது சர்பத் 17 அவனுக்கு அம்சறது லாஸ்ட் ஒரு டிபிஎஸ் பிளச் பண்ணுவோம். எவ்வளோ அடிக்கலாம்? 17-11. சர்மா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அருண் நான் போடுவேன். அவ்வளோதான். அருண் அவுட்னா அவர் எவ்வளவு இருக்கு? வீடியா டேய் இருடா. டிடி அது இதெல்லாம் 2 பால் போட்டான்டா. ஏய் ஹெல்மெட் ஓகே. 46 னா. கியூட் அது 133. எவ்வளவு நம்ம டீம் ஸ்கோர்? No 16 from 10 balls. டேய் நம்ம ஸ்கோர் சொல்லுங்கடா. நம்ம 130 134 இந்த 30 அடிக்கும். அடிச்சு உள்ளாச்சுனே. இருந்தா அடிப்பேன் அப்படின்னு. அவங்களே முடிச்சிடுவாங்க. ஏய் பையா என்ன இப்பலாம் வர்றது இல்ல நீ. காலையில வந்துட்டு போனாங்க. இல்ல இல்ல டேய் ஏன் நம்ம சேர்த்துக்கல? தோத்துவானா? நம்ம ஸ்கோர் இந்த ஸ்கோர் அவன் வரல. ஏன் ப்ரோ ரெக்ரூட் பண்ணல? அவன் வரல. இவன் அவங்க வரல. விளையாடுற யூனிஃபார்ம் வரல. நான் நீ 40 ரன் அடிக்கறேனா? வெங்கியனா 40 ரன். கமாண்டா லோகோ முடிச்சுடா லோகோ. அவரு முடிப்பாரு. வெல் பேட். விவிகே வெல் பேட். டயர்ட் ஆயிட்டீங்களோ? இருங்க ஒரு சர்பத் குடிச்சிட்டு போங்க. 14-8. அவர் வந்திருக்காரு. லாங் டைம். வரவே மாட்டேங்க இந்த பக்கம். அவ்வளவுதான் வின்னு அவ்வளவுதான் முடிஞ்சு. என்னடா? ஆனா இப்பதானே ரெடி பண்ணா வச்சராச்செல்லாம். டேய் முடிஞ்சு. ஹேண்டில்லாம் யாரும் ஆடும் அடிக்க முடியாது. ஆனா யார் லாஸ்ட் ஓவர் போடுவாங்க? ஆ ஏபி கொடுக்கலாம் இதுக்கு எனக்கு கேட்டா. தீபேஷ் அருண் நெஞ்சன் ஏபி. I think AB probably has bowled அருண் India. 40 அடிக்குமா? தீபேஷ் ஆ இவங்க ரெண்டுல ஏதாவது ஒரு ப்ரோ ஒரு இது வாங்கி. ஏன்னா மேட்ச் சித்தார்த்த கூட கொடுக்கலாம். சித்து கூட கொடுக்கலாம். ஏய் அஸ்வின் ஈகேஷ் என்னடா? எல்லாம் மோர் பாட்டிங்க ஐடி. எடா அருணுக்கு தான் கொடுக்கணும். ஐடிக்கு வரும். தீபேஷ் because he's my boy. தம்பி போடு. என்ன? My boy தீபேஷ். Fit டீபேஷ். 14-6. அவ்வளவுதான். சினிமா என்ன முடிஞ்சுச்சா? இல்ல 6 பால் இருக்கு. 6 பால் 14 ரன்ஸ் அவங்க. யார் போடுற லாஸ்ட் ஓவர்? டிபிஎஸ் அருண் நெல்லி வரல. யாரு போட அருண் அதான் அருண் நெல்லியான். தீபேஷ் பெஸ்ட் சாய்ஸ் அதான். ஆர் ஆன்டி அடி சொல்லி நான் தான் பண்ணிருக்கேன். think they will win by 10 runs நினைக்கிறேன். அடிக்கிறதுனா ஸ்ட்ரைக்ல இருக்காரு. ஏய் எல்லாமே ஏய் ஷாட் ரா போர். ஃபார்மர் முடியாச்சு கிடியாச்சு சொல்லிட்டு எல்லாமே உல்ஃபேக் பிளேயர்ஸ். அண்டர் ஃபார்மர் அவங்க தான் பிளாக் ஷீப். ஏன் அபிப்பிராயம் எப்படிடா? அதுக்கப்புறம் டீமே டீமே இல்ல. Black Ash team. விவேக் ப்ரோ பாருங்க. 14 from 4. ஆடுது. ஹேண்டில் போய். சிவா சொல்லுங்க. ஓ வாவ். மொனை. ரெண்டு போலாம். இல்ல இரா இரா. எடுத்துட்டு போப்பா. இதுதான். விவிக்கு தான் எடுத்துட்டு போ. கேப்டன் அப்படியே சொல்லுவாரு, நீ கண்டுக்காத. ஏய் 3 பால் 0 ரன் அருண் வேற லெவல்ரா. 14 from 3 ஆ 3 balls 14. இங்க ஜெயிச்சு எல்லா பாலும் பவுண்டரி அடிச்சான். சரியா விட்றாத. ஆமா. கொண்டு போய் வச்சானாங்க. சொல்லுங்க. ஏய் எக்ஸ்மேன். எங்க ரோஹித் சர்மா கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆடுவாப்ல. 2 balls 14. 14 from 2. ஜெயிச்சுமா? நான் ஃபோன் பண்ண எடுத்துக்க மாட்டீங்க. 14 from ப்ரோ அந்த மோருக்கு மட்டும் பே பண்ணுமா விவேக் ப்ரோ? ஆமா. நான் பண்ணி விட்டுறலாம். பண்றேன். ரைட். 14 from 1.
மெய்டன் போட போறாரா கடிக்கு நேஷனல் நிறைய ஆறாம் நெகட்டிவ் அவுரா சீக்கிரம் வண்டி எடுங்க நண்பன் ஆடுறான் அப்படின்னு ஷாட்ரா 4 சூப்பரா ரைட் ஆமா ஹிட்மேன் டா 4 ப்ரோ 4 ப்ரோ வெளிய போயிச்சு ப்ரோ ஏய் ஹிட்மேன் சூப்பர் ஹிட்மேன் ஏய் இப்பறா ஹெல்மெட் இல்லாம பேக் அப் வண்டி ஒரு லாஸ்ட் பால் லாஸ்ட் பால் அதான் கரெக்டா வின் பண்ணிட்டாங்க யா நான் அவங்க ஜெயிச்சிட்டாங்க பெரிய கப்பனுங்க எனக்கு எடுத்து 30 ஓவர் கீப்பிங் நான் பண்ணிருக்கேன். பேட்டிங் 50 ரன் அடிச்சிருக்காரு நாலு தான் எடுத்த நான் எடுத்தேனடா இது சரி தம்பி கேட்டான் ஸ்ரீராம் 5 எடுக்கணும் நான் எடுக்கலாம் நீ வேற மாதிரி எடுக்கணும் வேற மாதிரிலாம் எடு 5 சான்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் பாலை விட்டுட்டேன் ப்ரோ நான். என்ன இதுக்கு மேல ஸ்பூன் ஃபிட் பண்ண முடியாதா செட்டா உள்ளதான் கேக்குது அது என்னடா ஒரு 2 வார்த்தை சொல்லி காமிப்பியாத சொல்லிட்டு இருந்தாரு ப்ளீஸ் ஷட் தி மவுத் அப்படியே அது என்னடா தம்பி சொல்லி வச்ச மாதிரி போட்டீங்க ஸ்லிப்லயே கொடுத்துடலாம் முன்னாடி இந்த ஆப்ஷன் இருக்கு என்ட்ரி பண்ணும்போது என்ன ஆகுது அங்க பாறா எக்ஸ்பேன பாறா அப்போ கூட நல்ல பாடி டைடா ரோஹித் ஈஸியா இருந்துரும் அடி மூவ் பண்ணா ஓத்ரோ வாடா வேணா ரிஸ்க் வேணாம் அந்த கேட்ச் ட்ரை பண்ண பார்த்தாங்க அப்பயாச்சும் ப்ளீஸ் சான்ஸ் ரிடீம் பண்றதுக்கு அதுல வந்து அந்த வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் அவர் கேட்டு 4 பால் டாட் இருந்தாலும் ஒன்று மாட்டிக்கொண்டு எல்லாம் ஃபீல் பண்ணுவேன். ஆனதுக்கப்புறம் இப்படி இருக்கும் தேர்ட் மணி இல்லைன்னா விட்டுருப்பேன். எங்க ஆளு ரோஹித் சர்மா அவ்வளவு பவுண்டரி பீச்ல கேப் போட ஆடுறான் பாருங்க மூஞ்சி அடி வாங்கி போறான் ரெட் கிஸ் ஆமா இது வந்து பேட்ல பட்டு ஆமா அது இப்போதைக்கு அந்த ப்ராப்ளம் சொன்னாங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோன்னா போறா ரெண்டு போறா அது ரெண்டு ஓடு போல சரியா பிடிக்கல ஒய்யா கிட்டான் அதான் ப்ரோ எனக்கு கையில் ஒரு டேப் கரெக்ட் அதுக்கெல்லாம் நான் ஆன்சர் அப்புறம் மாட்டிக்கிட்டேன். இங்க தான பேக்அவுட் பாயிண்ட் பாயிண்ட் எடுத்துட்டு வந்தவன் நான் வந்தோனே சூப்பரா அந்த மாதிரி தானே நீங்க பண்ண பாயிண்ட்ல கைக்கு வந்து ஆமா லெஃப்ட் ரைட் போகணும் அவர் எல்லாம் கட்டி முடிச்சு அதானா அடே என்னடா பண்ற லோகோ மொத்த வித்தியா இருக்கிறான் ப்ரோ. இருங்க ப்ரோ. ஒழுங்காடு ஆடுவான் பார்க்க ஆடுவான் சிங்கிள் அடியா பிளேயர்ஸ்க்கு ஃப்ரீடம் கொடுங்கண்ணா 6 ஆட்ரா 6 இல்ல போல சுத்தமா போல ஆனா விட்டுருவாங்க இது வந்து அந்த அந்த யூசர் எல்லாம் இது எவ்வளோ நேரம்? 20 30 7 விக்கெட் நம்ம கடைசியா தினேஷ் கிட்ட கொடுத்துருவீங்க. ஒண்ணுக்கு ஓடுறா ஒண்ணுக்கு எவ்வளோ அடிக்கணும் 30யா 31 அப்புறம் அதை வந்து எமோஜில போட்டு 6 விக்கெட்ஸ் இருக்கு கிஃப்ட்ல அட்மின் நோட்டி 30 ஜிப் ஸ்ரீராம் தான் போயின்னு இருக்கலாம் இப்போ தானே நான் கண்டென்ட் ரெடி ஒரு கிஃப்ட் போடுங்க ஸ்ரீராம் கண்டென்ட் ரெடியா வச்சிருக்கேன் வீட்ல டாண்டியா கிரவுண்ட்ல பாண்டியா போட்டு பேட்டிங்டா லோகி. பண்ண மாதிரி அது யாரோ போன்ற செஞ்சுரி பண்ணிட்டு பண்ணாங்க வேர்ல்ட் கப் இது பண்ணுவாங்க நம்ம அபினவ் பண்ணல அதுல இல்ல அதுல பாரு. அதுல இல்லைன்னா இந்த அதுல பாரு. என்ன வேணும் Green color கேன். பும்ரா மாதிரி பண்ற ஏய் பேட்டிங்டா தம்பி. Pedra boy you showed them proof here என்னடா ஜெரோஸ் பேப்பர் இருக்கலாம் நீ படா இதுடா இல்ல நல்ல ஷாட்ரா லோகி. பார்த்தது 2024 வருது பாரு அவன் வேலைக்கு ஷாட் அடி லாஸ்ட்ல இவங்க டார்கெட் அப்படியே அதான் அந்த கேப்டன் ஸ்ரீராம் இறக்கி விட லெக் ஸ்பின்னர் பிளாக் கஸ் தான என்னடா அந்த பண்ணல இருக்க மாட்டீங்களா முன்னாடி இந்த பையனா இந்த லோகோ அதான் அவன் கேப்டன் கிடைக்கல நான் ஜஸ்ட் பிளேயர் லைக் அவன் தான் கேப்டன் மிடில் ஆட லோயர் மிடில் வரைக்கும் அவனும் ஆட போறான் சிங்கிள் அடி ஓ ரெண்டு பேரும் ஆடுறானுங்களா
மும்பை பிரதர்ஸ் அடண்டமா சைன் போட்டு ப்ரோ தெரியும் லாஸ்ட் ஓவர் 5 பால் தான் இருக்கு. அதே இது முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் 5 பால் நான் 3 பால் ஏன்னா எங்க 3 பால் அபார பண்ணுவானா ஆமா மதன் கப்பல் இது வந்து அண்டண்டம் ஸ்ட்ரைட்டா வந்து சாப்பாடு தான் குட் கான்ட்ரிபியூஷன் அண்டண்டம் ஜெயிச்சா மேடம் அதுல இந்த கிளாஸ் போட்டு கேட்டதை நாங்கள் செஞ்சுட்டோம்ல. அந்த டைம் பார்ட்னர்ஷிப் சாப்பாடு கடைசி வரைக்கும் எப்படி அவுட் ஆற நீங்க ஏன் அவுட் ஆற ஓபன் உள்ள அடிச்சோம். ஆனா அது ஜம்ப தவிர எங்க போயினாலும் Bro, போறான் விக்கி பாண்டிங் பட் ஃப்ரண்ட்ல அடிறான். வேண்டாம் அடிப்பேன். பல வருஷமா போராடுறா அண்ணன். என்னைக்காவது ஒண்ணு தட்ட மாட்டுது. அது ஜம்பல தவிர எங்க போயினாலும் போறான் ஏய் தீனா இங்க பாருடா. இப்படி அடிறான் ஃப்ரண்ட்ல கால் வச்சினா விக்கி பாண்டிங் என்ன நம்பி. நெக்ஸ்ட் மேட்ச் அதே ஷாட் வேணாம்டா. தயவு செய்து சொல்றேன் நான் நான் நிறைய அப்படியே ஃபீல் இல்ல ஆயிருக்கேன். நாங்க G2G ல அந்த மாதிரி ஒரு 6 அடிச்சோம். அது வந்து ஸ்ரீராம் ஒரு போதை. அது அடிச்சிட்டான்னு வச்சுக்கேன். அது இல்லடா சட்டுன்னு போகும். அதுதான் நான் G2G ல அந்த மாதிரி ஒரு 6 ஒரு 4 அடிச்சோம் ஓபனிங் இறங்கி. அதனால அவன் போறான். என்ன போறீங்க? அதுதான வந்து ஆடல கால்ல ஓப்பனிங் ஆவரேஜ் இருப்பாரு சொன்ன பாயிண்ட்ஸ் தான் அவன் போட்டு இல்ல ஒண்ணா இருக்கு. நான் பேக்ல அந்த பேக்ல நான் யூஸ் பண்ணிக்கிறேன் தாளா பேட்டிங் கிடைச்சா தானே ரெடியா வச்சுக்கிறேன்டா 5 விக்கெட் மதன் 4 விக்கெட் போயிருக்கு. 5 மதன் பால் போனதுக்கு அப்புறம் பேட் பண்றேன் சர்லன்னு வெல்ல முடியாது. மதன் போனதுக்கு அப்புறம் பேட் பண்றேன் முடியல ஒட்டி லைட்ஸ் அதிகமா நான் அடிக்குது. முன்னாடி டாடில இருந்து எல்லாத்தையும் காடி வச்சு. எப்படி எங்க நான் போறது? அடிக்கலாம் அம்தே நீங்க வரமாட்டாருமா கார் அங்கேயே நிப்பாட்டிட்டு வரு. ஏன்னா ஏதாச்சும் பாய்ஸ் அஸ்வின் சீக்கிரம் ஆடிட்டு வாடா. என்னடா பண்ணீங்க? நாட் 6 hours தான் நான் யோசிச்சேன் ப்ரோ. என்னடா கவர்மெண்ட் மேட்ச் ஜெயிக்கன்னு சொல்லிட்டு ஸ்குவாட் அங்க அவ்வளவு சாங்கா போட்டு வச்சிருக்காங்க. ஆமா கவர்மெண்ட் ராங் கமிட்டி. சமட்டி நம்ம கூட இருக்காங்க. இதே டீம் நல்லபடியா நல்லா போட்டு இவன் எடுத்தான்ல லோக் எடுத்தான்ல இல்ல அது கேட்ச் ட்ராப் பண்ண லோக முன்னாடி கொடுத்தீங்க. யாரு? இல்லடா முன்னாடி நான் தான் சொல்றேன். நான் அளவு கொடுத்தேன். பரவாயில்ல கொடுங்க. அந்த அளவுக்கு ப்ராப்பரா லெஃப்ட் ஹேண்ட் ஆடல. நான் ஒரு கொடை கிளப்பிடுவாங்க அவர்கிட்ட சொல்லி ஒரு கேட்டு ஆடி இது பேட் வரைக்கும் அதுக்கு முன்னாடி வந்து நான் கவலைப்படாதா கடைசியா தம்பி பார்த்துக்கிறேன். அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். வேற ஓவர் வேற மதன் பண்ணி தூக்கம் வரல இல்ல ஏன்னா அதுக்கும் இதுக்கு நான் சொல்லுவோம். ஒண்ணுக்கு ஒரு நாளைக்கு ஒர்க் ஆகும். ஒரு இப்போலாம் இல்ல தம்பி ரெண்டுமே நீ ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிற மாதிரி. எவ்வளவு அடிக்கணும்? போட்டாலும் அப்படிதான் ப்ரோ ஆகுது. 49 40. வர வர நீ ஹரிசாக் போய் மாட்டடா போடுங்க. ஆமா அந்த மேட்ச் கிட்டி ஆக்ஷன் மட்டும் அப்படியே நிறுத்தி தினேஷ் கொஞ்சம் சக்கு தினேஷுக்கு தெரியும். பிளேட் கொஞ்சம் சக்கா பரவாயில்ல டைம் எடுத்துங்க அவசரப்படாதீங்க. 20 ரன் தான் அடிக்கணும். ராகன் மங்கி ஸ்டைல் ஓவர் பண்ணு போலாம் போடா போடல வேற பண்ணிட்டாங்க சர்க்கு நடந்தாங்க அவுட் ஆன ஒரு டச் இல்ல இதுல வண்டி பண்ணுமா அது சார் மாதவன் சார் விட்டு விட்டேன் நானே. ஆனா அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணணும்னா நீங்க சப்போர்ட் வேணும். ஷாட்ஸ் நல்லா இருந்தது. லாகின் கொடுத்தாலே நீங்க அழுவுறீங்க. லாகின் இல்ல, ஒரு ball ஹெல்மெட் ஷாட்டே இருந்தா அப்ப கஷ்டம். ஏதான் இருக்குது. கஷ்டமா நான் முடிக்கணும் ஹேண்ட் இப்போ. ஓவர் பண்ணிட்டு நீங்களும் access கொடுக்குறீங்க. அப்ப எப்படி அதுக்கப்புறம் பெண்டிங் அவர்கிட்ட சொல்லி பேட்டை மாத்த சொல்லு. அவர் இன்னொரு நாள் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லதுல. நான் 30 ரன்ஸ் தான் அடிச்சலாம். அவ்வளவுதான். அதான் இருக்கான். பாதி டீம் இருக்குண்ணா இல்ல உனக்கு எத்தனை பேருக்கு ஃபைடா பையா அப்படி பயமா இருக்கா? டாப் 3 அதுக்கப்புறம் ஏய் நீ போட போய் டஸ்ட் பேட்டப் பண்றா பாக்கலாம். அப்ப என்ன வர்க் பண்றோம்னா அப்ப நீங்க ஒரு அது finish it நான். ஸ்கிரீன் ஷாட் வேணா பண்ணிக்கலாம். அங்க பாருங்க எக்ஸ்மேன் பாருங்க. தாண்டி உள்ள போயிடுமா?
ஸ்டம்பை கேட்டு இன்னும் அவங்க வச்சிருக்காரு. சைடில் வந்து டிகே பண்ணி நாளைக்கு ஓட்டிருக்காங்க. அடுத்த வாட்டி வந்து ஆக்டிவ் அடி வாங்கினது அதான் ஹிட் எடுத்து ஆறு கரெக்டாக மறைச்சிட்டாரு. நம்ம சொல்றேன் ஒரு நீங்கள் மீட்டிங் அவுட் ஆகுது எவ்வளோ ஒரு ரோல் போட்டு போறேன் 30 தாண்டி எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு இன்னைக்கு போய் பேசுவாங்க இன்னைக்கு பேசலாம் 49 ரன் இல்லை போல செவ்வாய்க்கிழமை சொல்ல மாட்டேன்ல. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை கிடைக்காத ஒரு நாள் லீவ் அதுலயே அது நாளுங்க மட்டும் எனக்கும் அது கூட எல்லாம் ரெடி வச்சுருந்தேன். ஓகே ஓகே சாப்பிடுங்க அவ்வளோதான் டக்குனு குடியில் போட்டு சாமி அது கூட சொல்ல நீங்களே படத்தீங்க ரைட் வேறு பண்ணுவாங்க. நல்ல டைம் கொடுத்துருவாங்க. ஆமாம் போய் பண்ணிருக்கீங்க தான் பண்ணணும். ஒரு ஆர்த்தி எடுத்து கற்றுட்டு இருப்பாங்க. பாட்னா 27. 2-4 போச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஐட்டத்துக்கு நம்ம வந்து 65 balls. 230 ஹவர்ஸ் ஆகிட்டு வரலாமா? தம்பி, வந்து ஒரு நீங்கள் வந்து நீ ஆடிட்டு அவங்க ஆடினாங்கன்னா இல்லடா அப்புறம் அம்ஜா போயிட்டு வரணும் விட்டு பரவாயில்லையா? இது அவங்கள சொல்கிறேன். கேப் போட்டு போயிடறாங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தி எக்ஸ் போடு. ஏய் நீ ஆடுறா உன் நேச்சர் கேம் ஆடுறா அதுதான் பண்ணி ஆக்சஸ் கொடுங்க அப்படின்னு மேனேஜர் சொல்லுவாங்க. எப்படி ஆடுறாங்க அந்த ஆக்ஷன்? யூபிடபிள்யூ ஷாட்லாம் ஆடுவாங்க அந்த இப்போ பிடிக்கிறபோது ஒழுங்காக நான் பிடிச்சிருக்காரு. ஆமாம் ஜி, குட் மார்னிங் அவருக்கு கவுண்டி இல்லைடா. இந்த மாதிரி சாயம் இந்த மாதிரி அவுட் கொடுத்தாங்க ஒரு ஸ்ட்ரைட்டாக நானா டேய் பேட்ல ஆடுங்க. இதுங்க இது பேட்டை சீசன் பண்ணிருக்கேன். பேட்ல வலிக்காம ஒன்றும் ஆடுறது நியூ பேட். ஷாட் போடணும் போடுறது. 2 4 சாய். குட் ஷாட் சாய் குட் ஷாட் 22. அதான் எல்லாரும் நல்லா விளையாடுனீங்க. நான் வீட்டுக்கு போறேன் அவங்க வீட்டுக்கு போங்க. நான் கப்பு வாங்கிட்டு போனேன் இருங்க தெரியுது. ஸ்ரீராம் கேட்டான் கப்பு ஜெயிச்சாங்க. அதான் ஒரு அட்வான்டேஜ். இது கிரவுண்ட் இருக்கு சும்மா நான் சரி யூ கேன் ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுக்குறேன். நான் வீட்டை வைக்கிறதுக்கு இடம் இல்லைடா. ஓவரா பெஸ்ட்டடா. நான் சீரியஸாக இடம் இல்லைடா. நான் என்ன சொல்றேன் பாருங்க. வீட்டை ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணால் தான் இடம் கிடைக்கும். ஒரு இது போடு. ஸ்டாண்ட் வந்து போடு. ஓகே எங்க ஏன்னா கில்லி படம் மாதிரி இப்போ இது டப்பாக்குள்ள போட்டு வச்சிருங்க. ஆல்ரெடி ஷோகேஸ்ல வைக்க எக்ஸ் சூப்பர் டேய். எக்ஸ் பாத்தீங்களா இல்ல ஆல்ரெடி சின்ன டப்பா ஆனா ஆல் ரன் ஐஸ்னா அவ்வளவுதான் முடிச்சு விடுறா நாளைக்கு அப்புறம் nearly 100 நான் 90 49 ப்ரோ அந்த ஸ்டேட் ஒன்று விட்ட பார்த்தீங்களா ரப்பர் பால் ஷாட் அங்கெல்லாம் அடிக்க மாட்டேன் ஸ்டார்டிங்ல. ரப்பர் பால் ஷாட் ஒன்று போ ஏழு ஷாட் போ 72 குட் ஓவர் தம்பி நல்லா போட்டீங்க. தேங்க்யூ. தினேஷ் ஸ்ரீராம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கேட்ச் தானா? நான் எடுத்துதான் அதுவும் அந்த பின்னாடி தினேஷ் டே டி ஃபார் தினேஷ். என் ஹேட் யார்கிட்ட கொடுத்தனே ஷாட்ஸ் ஆயினா 4 ஓ எனக்கு உதவி பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றிப்பா. கீப்பிங்ல ஹேட் எடுத்துட்டு வந்து கொடுத்தது ஹெல்மெட் எடுத்துட்டு வந்து கொடுத்தது நிறைய உதவி பண்ணீங்க. ஹேட்டை நான் தொலைச்சிட்டேனே.
டைம் என்ன 11:07. ஹலோ ஏன் சரி ஒரு 11:30 கிளம்பிடலாம். ஒரு 12:30 முடிஞ்சிச்சுடா. நைஸ். 3 o'clock. சரி நான் சொல்றேன். ரோஹித் சர்மா ஏதோ கீழே வந்து பாருங்க. தொப்பி விஜய் ஆபீஸ்ல இருக்கீங்க? சரி மதியம் இருப்பீங்களா? 3 மணி வரைக்கும். லேட்னா டேய் சாய்னா. லேட்னா அந்த அகம் ஃபைனான்ஸ் 3rd floor இன்டீரியர். ஆமா. சாரி இருடா. ஆமா. வர சொல்லிருக்கேன். கொஞ்சம் திறந்து மட்டும் விடுங்க. கூட இருந்து பார்த்துட்டு அப்புறம் திருப்பி போட்டுடுங்க. என்ன வேணாலும் அப்பதான் திட்டு விடலாம் மைண்ட். கால்குலேட்டர் ரிஸ்க் எடுக்கலாம். Come on, 11 and 7, come on. யூத் படம் வந்து நடிச்சேன். பாதி பாட்டு கிளைமேக்ஸ் தான். அப்படி இன்னும் பாதி போல. சரி மாறி மேல பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. ஷாட்னா வெல்பேட் சாய். ரசிக்கிறாரு. ஒரு போயிடுச்சு. என்ன சாய் அடிச்சிட்டு ஷாட்டை ரசிக்கிறீங்களா? அடடடா என்னமா இருக்குன்னு. Come on, right man. அங்க பாரு இட்ட பாரு. ஏன் நம்ம இறக்க மாட்டோம்? இனிமே தான் அண்ணா பேட்ச் பண்ண மாதிரி இது ஏன்னா அவர் வந்து அவர் போலர் குட் ஃபாஸ்ட் போலர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலேருந்து அப்படியே ஃப்ரண்ட் ஃபுட்லனா அந்த ஒரு டீம் ஆடும்போது சான்ஸ் கிடைக்குமா? ரெண்டு டீம் ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடலாம். ஒரு டீம் ஆடும்போது சான்ஸ் எனக்கு கிடைக்காதுல்ல. ரெண்டு டீம் ஆனா தான் கிடைக்குது. ஆமா ஆரம்பா வாங்க ரெகுலரா ஆரம்பம் வந்து பார்ட்னர்ஷிப் சூப்பரா இருக்கும். அண்ணன் ஓப்பன் ஆஃபீஸ் ஒர்க்கா இல்லை ஸ்ட்ரெஸ்ஸா? அது சோம்பேறித்தனம் தான். காலையில் எழுந்திரிக்கிறதே லேட் ஆகிடுது. வாங்க 6:30 மணி 6:45 1 வீட்டுக்கு போயிடலாம். அன்பு தான் ரொம்ப மிஸ் பண்ணுவார். கஷ்டமா தான் வெளியே முடிச்சுட்டு நேற்று வைக்க மாட்டாங்க. என்ன பண்றது? ஆரமார் அன்பு தான் ரொம்ப மிஸ் பண்ணுவாரான். ஆரமார் இப்ப நான் தானா நிம்மதியா இருக்கேன். வந்தால் சொல்ல இல்லாம இன்னும் வராம இருக்காங்க. நீங்க 6 ஸ்டாப்ஸ் இருக்கு. கிளாஸ் எடுத்துருக்காரா? 6 கிலோதான் ஒரு ரன் போகும். அடப்பா இடையே ஷாட் இதுக்கே காட்டிடலாம்டா. மொத்தமா கட்டிட்டு பிளேட்னா சாய்னா இன்னும் 2 ரன்டா 2 ரன்டா 2டா 2டா 6 இல்ல இல்ல 4 ஓகே ஓகே 4 ரன்னுக்கு அந்த அது போடு அது போடு. ஏன் அவனை வச்சு ஃபன் பண்ணிறியா நீ? காட்டி வந்தா டேய் இருடா சொன்னா கேளு. புரியுது என்ன பண்றேன்னு. ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அல்ல சவுண்ட் மட்டும் ஷாட்னா இது அவுட். ஆனா பிடிப்பாங்க. அவுட்டா இல்ல கேட்ச் பண்ணல. எக்ஸ்மேன்ரா என்ன கிரிக்கெட் ஆடுறியானா? வெல் போல் ராடி ஸ்ரீராம். வேற ஏதோ மாதிரி வருது. என்ன இது? டபுள் இன்னிங்ஸ். ஏன்னா விக்னேஷ் சந்தோஷமா தூங்குவான். போடா என்னடா வரட்டும்னா சீக்கிரம் வெயிட் பண்ணுங்க. வருவாங்க வெயிட் பண்ணுங்க. வா
கேமரா அப்படியே தூக்கி தெரியுதா நாங்க ரெண்டு பேரும் தெரியும் எடுத்துட்டு வாப்பா கையில எடுத்துட்டு வாப்பா ஜூம் அவுட் பண்ணு அப்படியே எடுத்துரும். சாய் இருங்க சாய் 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 வர நாங்க வரோம் சாய் இருங்க சாய் ஹெல்ப் பண்ணு சினிமாட்டிக்ல எடுங்க இரு அப்படியே இருடா ஏய் கரெக்டாரா இரு அப்படியே டிவி கேட்காரங்க வந்திருந்தாங்க போல. நீ மட்டும் டானே ஆக மாட்டேங்கிறா. கம்பேரிட்டிவ்லி 1 இயர் முன்னாடி பார்த்தோம்னா நான் வின் பண்ணிட்டோம் அவங்க